Hello, everybody. Welcome to the session. Welcome to Xylem CBSE Plus 1 Plus 2 Tamil channel. So, நம்ம இன்னைக்கு molecular basis of inheritance அப்படிங்கிற சாப்டரோடைய part number 3 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி 2 பார்ட்ஸில் இந்த சாப்டரோடைய majority of the concepts we have completed. So, in this part 3, we are going to explore the last and major concepts of this chapter. Okay, so if my audio and video is clear, type AVC in the chat. So AVC means audio video clear அப்படினு அர்த்தம். Kirti, hi, welcome to the session. அப்போ before we enter the session, பசங்களா don't forget to like the video and subscribe the channel. மறக்காம நம்மளுடைய social media platformsல நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ண வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க்கு நம்ம லைவ் சேட் பாக்ஸ்லையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி சேனலை ஃபாலோ கொடுத்துட்டிங்கன்னா நம்ம செஷன்ஸ்க்கான நோட்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு அதில் கிடைக்கும். ரைட்டா? ஸோ அண்ட் ஷோ அஸ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அதை எப்படி பண்ணுவீங்கன்னா டூ சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கன். ரைட்? அப்போது இங்கே நீங்கள் பார்க்குற இவங்க எல்லாருமே 2025 நீட் எக்ஸாமுடைய Xylem டாப்பர்ஸு. 615 அப்படிங்கிறது தான் Xylemுடைய டாப் ஸ்கோரு. ஓகே, Xylem தொடங்கி 5 வருஷம் தான் ஆகுது. இருந்தாலும் நம்ம டாப் ரிசல்ட்ஸை ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குறோம். இந்த வருஷத்துடைய ரிசல்ட்ஸ் இதெல்லாம். அப்போது ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டை ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். என்னென்னா, கரண்ட்டாக +2 படிக்கிற பசங்களுக்கான நீட் ஆன்லைன் கோர்ஸ் நம்ம Xylemலேருந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸில் நாங்கள் லைவாக வந்து +2 சிலபஸை உங்களுக்கு டீச் பண்ணி கொடுப்போம். அது இல்லாமல் +1 சிலபஸ்க்கான சைட் பை சைட் ரிவிஷன் நடக்கும். இது இல்லாமல் எல்லா சாப்டருக்குமான ரெக்கார்டட் வீடியோ செஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ரைட்? அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன் செஷன் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்குன்னு மென்டார் அசைன் பண்ணிடுவோம். ஸோ அவங்க உங்களை எந்த விதமான உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதுனாலும், ப்ரிப்ரேஷன் ரிலேட்டடாகவும் அல்லது உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் இருக்குனாலும் எல்லா விதமான சப்போர்ட்டுக்கும் நீங்கள் மென்டாரை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் யூ என்ரோல் இன் டு த கோர்ஸ் யூ வில் என்டர் அவர் Xylem ஆப்பில் ஏஐ ஃபீச்சர் இருக்குது. ஸோ ஏஐ ஃபீச்சர் மூலமாக யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ் டு ஏஐ. அது இல்லாமல் டவுட் சால்விங் ஃபேக்கல்ட்டிஸ் நம்ம வச்சுருக்கிறோம். அவங்கள்ட்டையும் நீங்கள் அவங்க டவுட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சருங்கிறதும் ஆப்பில் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸோட ப்ரைஸு 16,499 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. மெட்டீரியல் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். ஸோ த கோர்ஸோட லிங்க் இட்ஸ் அவைலபிள் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். கேன் கிளிக் தேட் அண்ட் ஜாயின். செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னதுன்னா, ரிப்பீட்டர் பசங்களுக்கான நீட் ஆன்லைன் கோர்ஸுக்கு பேர் VETRI பேட்ச்சு. ஸோ இதில் +1 சிலபஸ் +2 சிலபஸ் ரெண்டுத்தையும் நாங்களே லைவாக வந்து டீச் பண்ணுறோம். ப்ளஸ் எல்லா சாப்டருக்கும் ரெக்கார்டு வீடியோஸ் இருக்குது. கொஷின் டிஸ்கஷன் செஷன் நடக்கும். உங்களுக்குன்னு மென்டார் அசைன் பண்ணிடுவோம். they will take care of you. அண்ட் ஏஐ ஃபீச்சர் இருக்குது, கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சர் இருக்குது. ஸோ இதோடைய ப்ரைஸு 19,499 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. மெட்டீரியல் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். த லிங்க் ஆஃப் த கோர்ஸ் இஸ் அவைலபிள் இன் த டிஸ்கிரிப்ஷன். விஷயம் என்னென்னா, போத் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் +2 ஸ்டூடெண்ட் அண்ட் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேரும் இந்த 2026 நீட் எழுத போகிறதுனால நம்ம கிராஷ் கோர்ஸும் டெஸ்ட் சீரீஸும் இவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குறோம். சரியா? ஸோ ஆஃப்லைன் கோர்ஸஸ் பார்த்தோன்னா 3வது அனௌன்ஸ்மெண்ட்டு, கரண்ட்டாக +2 படிக்கிற பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்து சாயங்காலம் 5:30 to 8:30 நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டருக்கு வராங்கன்னா தே கேன் ப்ரிப்பேர் ஃபார் நீட் அண்ட் ஜேஇஇ. அந்த பேட்ச்க்கான பேர் தளபதி ப்ரோ அப்படிங்கிறது. ஸோ ஒரு வாரத்தில் பாருங்கள் 2 நாள் நாங்கள் ஸ்டடி ஹாலிடேவே விட்டுருவோம். மிச்ச நாள் மட்டும்தான் கிளாஸு. ஒரு நாளைக்கே 2 மணி நேரம் தான், ஐ ஷுட் சே 2 சப்ஜெக்ட் தான். ஓகே, ஸோ இப்போ 3 மணி நேரம் தான் கிளாஸே. ஃபிசிக்ஸு வந்து 2 மணி நேரம், கெமிஸ்ட்ரி வந்து 2 மணி நேரம், பாட்னி ஜுவாலஜினா 1 மணி நேரம். இது நீட் பேட்டர்னு. ஜேஇ பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஹவர்ஸ் தான். 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் தான். சரியா? அந்த சண்டே பாருங்கள், உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் இருக்கும். அந்த வாரம் ஃபுல்லாக படித்ததை சண்டே வந்து ஒரு வீக்லி டெஸ்ட் மாதிரி நீங்கள் எழுதுவீங்க. ரைட்டா? ஸோ 12 மணி நேரம் கிளாஸு ப்ளஸ் ஒரு வீக்லி டெஸ்ட்டு. திஸ் இஸ் த பிளானு. இதுதான் உங்களுக்கான 3வது அனௌன்ஸ்மெண்ட்டு. ஃபைனலாக 4வது அனௌன்ஸ்மெண்ட்டு, ரிப்பீட்டர் பசங்களுக்கான MAARA பேட்ச். ஸோ இது பாருங்கள், நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் அல்லது மெத்தட் என்னதுன்னா ஹைப்ரிட் மாடல். ஸோ டே 1 என்ன பண்ணுவாங்க, ஒரு கண்டென்ட்டை நம்மளுடைய ரெக்கார்டட் வீடியோவை ஆப்பில் பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வில் டேக் நோட்ஸ் அண்ட் தே வில் ப்ரிப்பேர். டே 2 வந்து அதே கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு தே வில் ரைட் அ எக்ஸாம் இன் அவர் ஆஃப்லைன் சென்டர். அப்புறம் அதே கண்டென்ட்டை நம்ம ஆஃப்லைன் ஃபேக்கல்ட்டிஸ் திருப்பி ஒரு வாட்டி டீச் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கண்டென்ட்டை அவங்க 2 வாட்டி படிக்கக்கூடிய வாய்ப்பு இதில் கிடைக்குது. டவுட்லாம் இருக்குன்னா அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக சால்வ் ஆயிரும். ரைட்? And as I told you, daily test, offline mock exam, face-to-face class,
ஒரு வருஷத்துக்கான ப்ரீ பிளான் கரிக்குலமாக கொடுத்துருவோம். எப்போ சிலபஸ் முடியும், எப்போ கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்கும், எப்போ டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்கும்ன்ற வரைக்கும் தெளிவான பிளானை கொடுத்துருவோம். ஸோ மெட்டீரியல் இந்த கோர்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த 3 இடத்துல நமக்கு சென்டர்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி. நீங்கள் மேப்பில் போய் Xylem ஹைப்ரிட் கேம்பஸ் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலின்னு போட்டால் போதும், லொக்கேஷன் கிடச்சிரும். சரியா? ஸோ தீஸ் ஆர் த 4 அனௌன்ஸ்மெண்ட்ஸு. நம்ம கோர்ஸை பயன்படுத்திக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். போன செஷனில் வி ஹாவ் ஸ்டாப்டு டில் ஹியர். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ டிஆர்என்ஏ என்ன பண்ணும், அமினோ ஆசிட்ஸை கொண்டு வரும். எங்கே கொண்டு வரும்? ரைபோசோமுக்கு. ஒய் ஷுட் இட் பிரிங் இட் டு த ரைபோசோம்? அங்கே டிஆர்என்ஏ அமினோ ஆசிடை கொண்டு வரும், ரைட்? இந்த ரைபோசோமுக்கு. கரெக்டாக? ஸோ ரைபோசோம் எம்ஆர்என்ஏவை ரீட் பண்ணி இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்த்து புரோட்டீன் அப்படிங்கிற பாலிபெப்டைடை உருவாக்கும். ஓகே, திஸ் இஸ் த ப்ராசஸ். அப்போது we have completed till here. இப்போ we'll discuss about translation அப்படிங்கிற ப்ராசஸ்ஸு. as I told you, this is the ribosome. இது large subunit, இது small subunit. ஸோ இந்த ரைபோசோம் தான் ப்ரோட்டீனை உற்பத்தி பண்ண போகுது, ரைட்? அப்போது இந்த ப்ரோட்டீனை உற்பத்தி பண்ணுறதுல ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங், இனிஷியேஷன் சொல்லுவாங்க. ரெண்டாவது எலாங்கேஷன், இப்போது இந்த ப்ரோட்டீனை இப்படி எலாங்கேட் பண்ணி உருவாக்குறது. மூணாவது ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸை எண்டு பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் த இனிஷியேஷன் which starts the translation process. Second is the elongation, இங்கே தான் நம்ம அந்த பாலிபெப்டைடை உருவாக்குறோம். Third is the ending or termination of the translation process. இந்த ப்ரோட்டீன் உற்பத்தி ப்ராசஸை எண்ட் பண்ண போகிறோம். அப்போ இந்த 3 ப்ராசஸை பற்றி டீட்டெயிலாக படிப்போம். அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்லேஷன் யூனிட்னா என்னென்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த எம்ஆர்என்ஏவை நம்ம டிரான்ஸ்லேஷன் யூனிட்னு சொல்லலாம். காரணம், இந்த எம்ஆர்என்ஏல தான் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது நடக்குது. யூ நோ வாட் இஸ் டிரான்ஸ்லேஷன்? ஸோ எம்ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீனை உற்பத்தி பண்ணுறது தான் டிரான்ஸ்லேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் யூனிட்டை பார்த்துட்டு வில் டிஸ்கஸ் த 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். ஸ்டார்டிங் எப்படி, நடுவில் எலாங்கேஷன் ப்ராசஸ் எப்படி, எண்டிங் ப்ராசஸ் எப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், டிரான்ஸ்லேஷன் யூனிட் அப்படிங்கிறது எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடு சீக்வன்ஸ் தான், ரைட்? ஆனால் இதில் ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டார்ட் கோடான் ஏயுஜி இருக்கும். எண்டிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டாப் கோடான் இருக்கும். So what are the stop codons? We have seen 3 stop codons. Genetic code வந்து part 2ல படிக்கும்போது we have seen ஒரு 3 stop codons இருக்குன்னு. Do you remember? Right? And அதுக்கப்புறம் மிடில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பாலிபெப்டைடு ப்ரோட்டீனை கோடு பண்ணுறதுக்கான அல்லது ப்ரோட்டீனை கொடுப்பதற்கான இன்ஃபர்மேஷனை வச்சுருக்கோம். யார்? அந்த பிட்வீன் ரீஜன். இப்போ பாருங்கள், இது ஒரு யூகேரியோட்டிக் எம்ஆர்என்ஏ. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு கோடான் இருக்குல்ல, அது வந்து ஸ்டார்ட் கோடான். இங்கே கடைசியாக இருக்க கோடான் இஸ் ஸ்டாப் கோடான். இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் அந்த ப்ரோட்டீனை வந்து கொடுக்கும், ரைட்? ஸோ திஸ் இஸ் த திங். இது இல்லாமல் எம்ஆர்என்ஏவை இமேஜை, தீஸ் ஆர் த இமேஜ் ஆஃப் ப்ரோகாரியோட்டிக் எம்ஆர்என்ஏ, யூகாரியோட்டிக் எம்ஆர்என்ஏ. இஃப் யூ அப்சர்வ் தீஸ் இமேஜஸ், யூ வில் ஃபைண்ட் அன் எக்ஸ்ட்ரா சீக்வன்ஸ் கால்டு யூடிஆர், அன்ட்ரான்ஸ்லேட்டட் ரீஜன் அப்படின்னு இருக்கும். எங்கே இருக்குது? இஃப் யூ லுக் அட் திஸ் டயக்ராம், இந்த 5' எண்ட்லையும் 3' எண்ட்லையுமே இருக்குது. கரெக்டாக? அப்போது what is 5' end? This is the start codon. Am I correct? ஸோ இந்த ஸ்டார்ட் கோடானுக்கு பிஃபோராக இருக்கிறது 5' end. ஸோ இங்கேயும் யூடிஆர் இருக்குது. அண்ட் ஹியர் யூ வில் ஹேவ் த ஸ்டாப் கோடான். இதுக்கு இந்த ஸ்டாப் கோடானுக்கு ஆஃப்டராக இருக்கிறது தான் 3' end. ஸோ இங்கேயும் யூ வில் ஃபைண்ட் யூடிஆர், அன்ட்ரான்ஸ்லேட்டட் ரீஜன். எதுக்காக? ஒய் ஷுட் இட் ஹேவ் திஸ்? ஆக்சுவலி பேரில் இருக்குது அன்ட்ரான்ஸ்லேட்டட் ரீஜன், விச் மீன்ஸ் இங்கே இருக்கிற ரீஜன் ஓன்ட் கிவ் எனி ப்ரோட்டீன். ஓகே, ஸோ இந்த இடம் வந்து ஒரு ப்ரோட்டீனை வந்து கொடுக்கும் ட்ரான்ஸ்லேஷன் ஆச்சுன்னா. பட் இந்த 2 இடம் ட்ரான்ஸ்லேஷன் ஆச்சுன்னா ப்ரோட்டீன் உருவாகாது. ஸோ அதனால தான் வி கால் திஸ் ஆஸ் அன்ட்ரான்ஸ்லேட்டட் ரீஜன். அப்போது இது எதுக்காக இருக்குது? இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அதாவது இங்கே இருக்கக்கூடிய அந்த எம்ஆர்என்ஏல இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ப்ரோட்டீனை உற்பத்தி பண்ணுறோம், டிரான்ஸ்லேஷன் வந்து பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராசஸ் நல்லபடியாக நடக்கணும், எஃபிஷியண்ட்டாக நடக்கணும்னா ஸோ ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் வி நீட் திஸ். புரியுதா? ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ எப்படி ட்ரெயினில் வந்து ஸ்டார்டிங்கில் இன்ஜின் இருக்குது, எண்டிங்கில் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். கரெக்டாக? எப்போயுமே ட்ரெயினில் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் கம்பார்ட்மெண்ட்டு கொஞ்சம் நார்மலாக இருக்காது, கஸ்டமைஸ் பண்ணிடுவாங்க, ரைட்? எதுக்காக? இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பர்பஸ். சிமிலர்லி இந்த ரைபோசோம் சரியாக ப்ரோட்டீனை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், திஸ் இஸ் த ரைபோசோம், இதுதான் எம்ஆர்என்ஏ. இந்த எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியோடைட்ஸை வாசித்து சரியான ப்ரோட்டீன்ஸை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா, அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்த்து கரெக்டாக ப்ரோட்டீனை உற்பத்தி பண்ணணும்னா ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் அந்த ரீஜியன் இருக்கிறது நல்லது. சரியா? இப்போது நம்ம நோட்டுக்கு எப்படி கவர் போடுறோம்,
அது ஒரு ப்ராப்பரான ப்ரொசீஜர் கரெக்டாக. சிமிலர்லி நிறையா நம்ம விஷயம் பண்ணுவோம்ல, இப்போ ஒரு பார்சலை பேக் பண்ணும்போது மேலேயும் கீழேயும் கவர் ஒட்டுவோம். ஸோ அது மாதிரியான விஷயந்தான் ப்ராப்பராக ட்ரான்ஸ்லேஷன் நடக்கிறதுக்காக வி ஹேவ் தீஸ் யூடிஆர். ஸோ யூடிஆர்னு என்னென்னு பார்த்துட்டோமா, இப்போ வில் சி த ஒரு 3 ப்ராசஸஸ் ஆஃப் த ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸ். ரைபோசோமில் ப்ரோட்டீன் உற்பத்தி ஆகிற இந்த ப்ராசஸே ஒரு 3 சப்ஸ்டேஜஸ் வச்சுருக்குது. வில் சி வாட் ஆர் தீஸ் 3. இஸ் இட் ஃபைன்? ஓகேவா? அப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங், அதான் இனிஷியேஷன் சொல்கிறோம். ஸோ என்ன ஆகும், இந்த ரைபோசோம் இருக்குது, அது எம்ஆர்என்ஏல அட்டாச் ஆகும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக எம்ஆர்என்ஏவோட ஸ்டார்ட் கோடானில் அட்டாச் ஆகும். யூ நோ வாட் இஸ் ஸ்டார்ட் கோடான்? அதுதான் ஏயுஜி. அப்போது இங்கே பாருங்கள், இஃப் யூ லுக் அட் திஸ் டயக்ராம், ரைபோசோம் கரெக்டாக எம்ஆர்என்ஏவோட ஸ்டார்ட் கோடானில் அட்டாச் ஆகும். சரியா? ஸோ ஸ்டார்ட் கோடான் நமக்கு ஏயுஜி இருக்கணும், பட் இந்த டயக்ராமில் இட் இஸ் கிவன் as சியூசி, லெட் இட் பி. ஸோ இப்போ இந்த ஏயுஜி அப்படிங்கிற ஸ்டார்ட் கோடான் இருக்குதுன்னா என்ன நடக்கணும், மெத்தியோனைன் அப்படின்ற அமினோ ஆசிட் வரணும். ஆமாவா இல்லையா? ஹூ வில் பிரிங் தட் அமினோ ஆசிட்? டிஆர்என்ஏ ஷுட் பிரிங் தட் அமினோ ஆசிட். ஸோ இங்கே உங்களுக்கு தெரியுதுல்ல, இவங்களாம் யார்? டிஆர்என்ஏ. இப்போ எப்படி இந்த டிஆர்என்ஏ இங்கே ஒரு அமினோ ஆசிடை தூக்கிட்டு வருதுல்ல, பாருங்கள், இந்த டிஆர்என்ஏ வேலைனை தூக்கிட்டு வருது, இது அலனைனை தூக்கிட்டு வருது. ஸோ சிமிலர்லி ரைட், புரியுதா நான் சொல்ல வருது? என்ன நடக்கணும், ஸ்டார்ட் கோடானுக்கு ஒரு டிஆர்என்ஏ என்ன பண்ணணும், இட் ஷுட் பிரிங் மெத்தியோனைன் அமினோ ஆசிட். இப்போ எம்ஆர்என்ஏவோட ஸ்டார்டிங்கில் ஏயுஜி இருக்குது அப்படின்னா என்ன இருக்குது, ஏயுஜி இருக்குது அப்படின்னா இதுக்கான டிஆர்என்ஏ எப்படி இருக்கும், லெட் அஸ் அஸ்யூம் டிஆர்என்ஏ எப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம கோடான்னு சொல்கிறோம். டிஆர்என்ஏல அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக என்ன இருக்கும், ஆன்டி கோடான் இருக்கும். ஸோ ஏக்கு காம்ப்ளிமெண்ட்ரி இஸ் டி, பட் இது ஆர்என்ஏ, ஆர்என்ஏல டி இருக்காது. ஸோ யூ, புரியுதா? அப்போ அடுத்து யூக்கு காம்ப்ளிமெண்ட்ரி என்னது, யூக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஏ. சரியா? ஜிக்கு காம்ப்ளிமெண்ட்ரி சி. அப்போது டிஆர்என்ஏல இது இருக்கும், இதுதான் இனிஷியேட்டர் டிஆர்என்ஏ. ஓகே, அப்போ இதில் என்ன அமினோ ஆசிட் இருக்கும் அப்படின்னா மெத்தியோனைன் அப்படின்ற அமினோ ஆசிட் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த ப்ராசஸ் அக்கர்ஸு. ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் அப்படிங்கிறது இப்படி தான் நடக்கும். புரிஞ்சுதா? இனிஷியேட்டர் டிஆர்என்ஏ என்ன பண்ணும், இட் வில் பிரிங் த மெத்தியோனைன் அமினோ ஆசிட். இஸ் இட் கிளியர்? இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்ன பாருங்கள், இந்த டயக்ராம்லேயே பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் டிஆர்என்ஏ இஸ் கம்மிங், ஸ்டார்டிங் இனிஷியேஷன் ப்ராசஸ் இஸ் ஹேப்பனிங். செகண்ட் இஸ் எலாங்கேஷன் ப்ராசஸ். அப்போனா என்ன அர்த்தம், இந்த எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய ஜெனட்டிக் கோடு இருக்குல்ல, we know genetic code is made up of 3 nucleotides. இப்போ இந்த மூணு நியூக்ளியோடைடாக வாசித்து அந்த ஜெனட்டிக் கோடை வாசித்து ஈச் டிஆர்என்ஏ வில் பிரிங் ஒன் அமினோ ஆசிட். புரியுதா? இந்த மூணு நியூக்ளியோடைட் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோடுக்கும் ஒவ்வொரு டிஆர்என்ஏ ஒவ்வொரு அமினோ ஆசிடை கொண்டு வரும். ஸோ அதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பாலிபெப்டைட் செயினை நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். நம்ம இல்லை, ரைபோசோம் ஃபார்ம் பண்ணுது. ஸோ அமினோ ஆசிடுக்கும் எல்லாம் இருக்கிற பாண்ட் இஸ் பெப்டைட் பாண்ட். ஸோ பாலினா மெனியா, ஸோ நிறைய அமினோ ஆசிட் சேருது. அப்போது வி கால் திஸ் ஆஸ் பாலிபெப்டைட் செயின். இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? இதுதான் நம்ம ப்ரோட்டீன் சொல்கிறோம், எலாங்கேஷன் ப்ராசஸ். ஃபைனலாக என்ன ஆகும், இந்த ரைபோசோம் பாருங்கள், திஸ் வில் ரீட் த ஸ்டார்ட் கோடான். அது ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஒவ்வொரு கோடானையாக ரீட் பண்ணி ரைபோசோம் ஃபைனலாக இந்த ஸ்டாப் கோடான் கிட்டே வரும். யார்? ரைபோசோம் ஃபைனலாக இந்த ஸ்டாப் கோடான் கிட்டே வரும். வந்த உடனே என்ன ஆயிரும், ஓகே. ஆக்சுவலி இந்த டயக்ராமில் கொஞ்சம் ரேண்டமாக தான் கொடுத்துருக்குறாங்க, ரைட். ஸ்டார்ட் கோடான் கூட இதில் கரெக்டாக கொடுக்கல. ஸோ ஸ்டாப் கோடான் கிட்ட வரும்போது இந்த ப்ராசஸ் எண்ட் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸு. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி கோடான் டு கோடான் மூவ் ஆகும் அலாங் த எம்ஆர்என்ஏ. ஓகேவா? ஸோ டிஆர்என்ஏ அமினோ ஆசிட் அட்டாச் பண்ணி கொண்டு வருது, அது எம்ஆர்என்ஏல போய் அட்டாச் ஆகுது. அதாவது பாருங்கள் என்ன சொல்ல வராங்க, டிஆர்என்ஏ இஸ் பிரிங்கிங் த அமினோ ஆசிட் டு த ரைபோசோம், இந்த டிஆர்என்ஏ இஸ் ரீடிங் த எம்ஆர்என்ஏ. ஓகே, அப்போது இந்த எம்ஆர்என்ஏல இருக்கிற கோடானுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இங்கே டிஆர்என்ஏல ஆன்டி கோடான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஆர்என்ஏஸ் அந்த கோடானில் போய் பைண்ட் ஆகுது. அப்போது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது டிஆர்என்ஏ வச்சுருக்கக்கூடிய இந்த அமினோ ஆசிட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இவங்க ஒன்றுக்கு ஒன்று இடையில பாண்டு ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ தேட் இஸ் த பெப்டைட் பாண்டு. ஓகே, ஸோ அப்படி தான் பாலிபெப்டைட் ஃபார்ம் ஆகுது. ஃபைனலாக டெர்மினேஷன் ப்ராசஸ். இதில் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னது அப்படின்னா, இந்த டெர்மினேஷன் ப்ராசஸ் அப்போது ஒரு ரிலீஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்குது, ரைட். ஏன்னா நமக்கு யூனோ ஃபார் த ஸ்டார்ட் கோடான் ஏயுஜி அப்படின்ற கோடானுக்கு வி ஹாவ் இனிஷியேட்டர் டிஆர்என்ஏ, கரெக்டாக, அது மெத்தியோனைனை கொண்டு வரும். பட் ஃபார் த ஸ்டாப் கோடான்
we don't have any tRNA. உங்களுக்கு அது தெரியும் தானே, ஸ்டார்ட் கோடானுக்கு ஒரு அமினோ ஆசிட் இருக்குது, ஆனால் ஸ்டாப் கோடானுக்கு அமினோ ஆசிட் கிடையாது. ஸோ ஸ்டாப் கோடான் வந்த பிறகு என்ன ஆகும், கேன் யூ டெல் மீ? அந்த எண்டு கிட்ட வரும்போது இந்த ஸ்டாப் கோடானில் டிஆர்என்ஏ பைண்ட் ஆகாது, ஒரு ரிலீஸ் ஃபேக்டர் வந்து பைண்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஓகே, இந்த பாலிபெப்டைடு அப்படிங்கிற ப்ரோட்டீன் வந்து ரைபோசோம்லேருந்து ரிலீஸ் ஆகிரும். ஸ்டார்ட் கோடானுக்கு டிஆர்என்ஏ, ஸ்டாப் கோடானுக்கு ரிலீஸ் ஃபேக்டர். இஸ் இட் ஃபைன்? அது ஒரு chemical molecule that is helping us to stop the translation process. Is it fine for everybody? எல்லாருக்கும் வரைக்கும் புரிஞ்சுச்சா? If it is clear, type CL in the chat. So we have completed translation process. If it is clear till now, type CL in the chat. CL for clear. Very good. Thank you so much. Okay, ஸோ இதை நம்ம ஒன் ஷார்ட்டாக பார்க்குறதுனால மெயினான கருத்து என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்கிறேன். இதை வச்சு நீங்கள் ஒரு வாட்டி என்சிஆர்டி வாசித்தாலே யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் த கான்செப்ட்ஸ் கிளியர்லி. ரைட்டா? இப்போ லெட் அஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் திங். ஸோ we are going to explore what is gene expression, right? And அந்த gene expression-ஐ கண்ட்ரோல் பண்ண முடியுமா, அதாவது ரெகுலேட் பண்ண முடியுமா? ஸோ வாட் இஸ் எ ரெகுலேட்டர்? நம்ம வீட்டில் ஃபேன் ஓடுது, ரெகுலேட்டர் நினச்சா நம்ம ஸ்பீடை ஏற்றலாம், குறைக்கலாம், சில நேரம் ஆஃப் கூட பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஜீன் எக்ஸ்ப்ரெஷனை ஆன் ஆஃப் பண்ணி ரெகுலேட் பண்ண முடியுமா, அதுலேயும் யூகேரியாட்டில் பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறோம். ரைட்? ஸோ வாட் இஸ் ஜீன் எக்ஸ்ப்ரெஷன்? ஜீன் எங்கே இருக்குது? ஒரு செல்லுக்குள்ளே, நியூக்ளியஸ்க்குள்ளே டிஎன்ஏ இருக்குது. இட் வில் ஹாவ் லாட் ஆஃப் ஜீன்ஸ். கரெக்டாக? அந்த ஜீனில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும்போது என்ன நடக்கும்? வி ஹவ் சீன் திஸ் ஆல்ரெடி. டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தேட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். எம்ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகும். தேட் இஸ் டிரான்ஸ்லேஷன். கரெக்டாக? ஸோ இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறோம்? ஜீன் எக்ஸ்ப்ரெஷன். பிகாஸ் ஜீன், அதாவது டிஎன்ஏல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. இந்த விஷயத்தை நம்ம ஆன் ஆஃப் பண்ண முடியுமா, அதாவது ரெகுலேட் பண்ண முடியுமா? ஸோ அதுவும் ஸ்பெஷலாக யூகேரியாட்ஸில் அதான் பார்க்க போகிறோம். புரிஞ்சுதான் நான் சொல்கிறது? ஜீன் எக்ஸ்ப்ரெஷனை ஆன் ஆஃப் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். ஸோ இது பல லெவல்ஸில் பண்ணலாம் யூகேரியாட் பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், செல்லுக்குள்ளே, நியூக்ளியஸ்க்குள்ளே டிஎன்ஏ இருக்குது. அந்த டிஎன்ஏ will produce the mRNA by a process called transcription. கரெக்டாக? அந்த லெவலில் நம்ம ரெகுலேட் பண்ண முடியும். என்ன அது? அந்த டிஎன்ஏலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைமரி டிரான்ஸ்கிரிப்ட்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். ரைட்? அந்த ப்ரைமரி டிரான்ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய நான் கோடிங் ரீஜன்ஸான இன்ட்ரான்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சுன்னா we will get a mature mRNA. ஞாபகம் வருதா? அந்த மெச்சூர் எம்ஆர்என்ஏ தான் இட் வில் பி ஏபிள் டு ப்ரொடியூஸ் ப்ரோட்டீன். சொல்கிறது புரியுதா? ஸோ அப்போது அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் லெவலில் நம்ம ஆன் ஆஃப் பண்ண முடியும். டிஎன்ஏலேருந்து அந்த ப்ரைமரி டிரான்ஸ்கிரிப்டை வர விடாமல் தடுத்தாச்சுன்னா திஸ் ப்ராசஸ் வில் ஆஃப், திஸ் ப்ராசஸ் வில் எண்ட். இது ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் என்ன? processing or splicing level. As I told you, in the primary transcript will have unwanted non-coding region called introns. அதெல்லாம் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் தான் ஸ்ப்ளைசிங் ப்ராசஸிங் சொல்லலாம். ஸோ ஸ்ப்ளைசிங் பண்ணோன்னா ப்ராப்பராக ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் நடக்கும். ஸ்ப்ளைசிங் பண்ணலைன்னா ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் நடக்காது. ஸோ இந்த லெவல்லையும் நம்ம என்ன பண்ணலாம்? we can regulate gene expression. மூணாவது, செல் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது, உள்ளார டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ ப்ரைமரி டிரான்ஸ்கிரிப்ட் வந்துருச்சு. இதில் ஐ ஷுட் சே ஸ்ப்ளைசிங் ஹேப்பன்டு, ப்ராசஸிங் ஹேப்பன்டு. அப்போ இந்த எம்ஆர்என்ஏல இருக்கிற இன்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ மெச்சூர் எம்ஆர்என்ஏ மட்டும் தான் இருக்குது. இப்போது திஸ் ஹேஸ் டு கம் அவுட் ஆஃப் த நியூக்ளியஸ். புரியுதா நான் சொல்கிறது? செல்லுக்குள்ளே, நியூக்ளியஸ்க்குள்ளே நடந்த இந்த ப்ராசஸில் கிடச்ச அந்த மெச்சூர் எம்ஆர்என்ஏ நியூக்ளியஸை விட்டு வெளியே சைட்டோபிளாசமுக்கு வரணும். அப்போது இந்த இடத்துல நியூக்ளியஸை விட்டு மெச்சூர் எம்ஆர்என்ஏவை வெளியே வரவிடாமல் தடுத்தாச்சுன்னா டிரான்ஸ்லேஷனை, ஜீன் எக்ஸ்ப்ரெஷனை ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், எம்ஆர்என்ஏ நியூக்ளியஸ் டு சைட்டோபிளாசம் போகிறத தடுக்கும் பொழுது we can stop gene expression. நாலாவது, நியூக்ளியஸை விட்டு எம்ஆர்என்ஏ வெளியவே வந்துருச்சு. ஓகே, இப்போது ரைபோசோமுக்கு போகாமல் தடுத்து டிரான்ஸ்லேஷனை தடுக்கலாம். இப்போது நம்ம 4 லெவலில் பண்ணலாம். இது செல்லு, இட் இஸ் ஹேவிங் நியூக்ளியஸு, ஓகே, இட் இஸ் ஹேவிங் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏலேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? இந்த டிஎன்ஏலேருந்து யூ வில் கெட் அ ப்ரைமரி டிரான்ஸ்கிரிப்ட். ப்ரைமரி டிரான்ஸ்கிரிப்ட்னா இடையில இட் இஸ் ஹேவிங் அன்கோடிங் அல்லது நான் கோடிங் ரீஜன் கால்டு இன்ட்ரான்ஸு. இதை ப்ராசஸிங் பண்ணிட்டீங்கன்னா, இஃப் யூ ப்ராசஸ் இட், உங்களுக்கு வெறும் கோடிங் ரீஜன் மட்டும் இருக்கக்கூடிய எம்ஆர்என்ஏ கிடைக்கும். ஸோ இந்த எம்ஆர்என்ஏ நியூக்ளியஸை விட்டு வெளியே வரும். வெளியே வந்துட்டு எங்கே போகும்?
tell me, where will it go? வெளியே வந்துட்டு it will go to the ribosome. Okay, so this is the ribosome. இப்போ இந்த mRNA will go to the ribosome. Okay, so Kirti, hi, welcome to the session. Abhi, hi, welcome to the session. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கிறீங்க? கரண்ட்டாக +2 படிக்கிறீங்க கரெக்டாக? ஸோ எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க, எந்த ஊர்? கீர்த்தி, அபி சொல்லுங்கள். அபி என்னாச்சு, போன செஷனில் உங்களை பார்த்தேன், இந்த செஷனில் உங்களை இன்னும் காணோம். ஓகே, ஓ ஒய், ஏன் டிலே ஆயிடுச்சு சொல்லுங்கள் அபி. ஓகே, கீர்த்தி, ஆர் யூ வித் மீ? வெரி குட், நைஸ். ஸோ லைவில் இருக்கிற எல்லாருமே டெல் யுவர் ஸ்டாண்டர்ட், எல்லோரும் +2 தான். டெல் யுவர் பிளேஸ், எந்த ஊர்லேருந்து கனெக்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத சேட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, வெரி குட். ஸோ இதான் யூகேரியாட்ஸில் ஜீன் எக்ஸ்பிரஷன் நடக்கிறதுக்கான லெவல்ஸ், இந்த 4 லெவலில் நடக்கும், ரைட்டா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஜீன் எக்ஸ்பிரஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளை சொல்ல போகிறேன். என்ன சார் எக்ஸ்பிரஷன் சொல்கிறீங்க, கிவ் மீ அன் எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்கலாம். ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு தெரியும், செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸ்குள்ளார டிஎன்ஏ இருக்குது, தேட் இஸ் ஹேவிங் த ஜீன்ஸ், கரெக்டாக? அந்த ஜீனில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ரெஸ் ஆச்சுன்னா we will get a protein, கரெக்டாக? அந்த ப்ரோட்டீன் will do a particular function, எதர் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாம் இல்லை குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன் பண்ணலாம். ஸோ அதாவது சொல்கிறாங்க, செல்லுக்குள்ளார இருக்கிற ஜீன் எக்ஸ்ப்ரெஸ் ஆச்சுன்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் நடக்கும், அல்லது குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன், செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா? ஃபார் எக்ஸாம்பிள், யூ டேக் an enzyme beta galactosidase. இது என்னது? this enzyme is actually a protein. ஓகே, அப்போது இந்த என்சைம் விச் இஸ் அ ப்ரோட்டீன், இது ப்ரொடியூஸ் ஆகணும்னா டிஎன்ஏல அதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கணும், புரியுதா? ஸோ யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா? எஸ்கரிக்கியா கோலை அப்படின்ற பாக்டீரியா இஸ் ப்ரொடியூசிங் திஸ் ப்ரோட்டீன். ஓகே, ஸோ ப்ரொடியூஸ் ஆகணும்னா திஸ் பாக்டீரியா ஷுட் ஹாவ் த ஜீன் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ப்ரோட்டீன் கால் பீட்டா கேலக்டோசைடேஸ். இந்த என்சைம், ப்ரோட்டீனால் ஆனால் இந்த என்சைமை உருவாக்குறதுக்கான ஜீன் எஸ்கரிக்கா கோலை, காலையில் இருக்கணும், ரைட்? சரி சார், இதோடைய வேலை என்ன? வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் ப்ரோட்டீன்? நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு ஜீனில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு we can produce a protein, and the protein will do either one function or a group of function. Now what is the function of this enzyme beta galactosidase? இதோடைய வேலை என்னென்னா, மோஸ்ட்லி டைசாக்கரைட்ஸ் இருக்குல்ல, we have learned what is disaccharides, பயோமாலிகுலில் படிச்சிருப்போம், கரெக்டாக? ஸோ சுகரில் வர கேட்டகரி தான் டைசாக்கரைட்ஸ். இந்த மாதிரி டைசாக்கரைட்ஸை பிரேக் டவுன் பண்ணும், ஹைட்ரோலைசிஸ் பண்ணும், வாட்டரை பயன்படுத்தி பிரேக் டவுன் ஹைட்ரோலைசிஸ் பண்ணும். ஸோ டு கிவ் யூ அன் எக்ஸாம்பிள், ஐ கேன் யூஸ் இந்த லாக்டோஸ். அப்போது இட் இஸ் அ டைசாக்கரைட். இதை உடச்சா நமக்கு 2 மோனோசாக்கரைடு கிடைக்கும். இஃப் யூ ஜாயின் 2 மோனோசாக்கரைட் யூ வில் கெட் அ டைசாக்கரைட். இஃப் யூ பிரேக் அ டைசாக்கரைட் யூ வில் கெட் 2 மோனோசாக்கரைட். புரிஞ்சுதா? ஓகே, இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? ஸோ ஒன்று கேலக்டோஸு, இன்னொன்று குளுக்கோஸு. லாக்டோஸை உடச்சா ஒன்று கேலக்டோஸ் கிடைக்கும், இன்னொன்று குளுக்கோஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ எதுக்காக உடைக்கணும் பாருங்கள். ஈகாலைக்குள்ளார இந்த என்சைம் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஈகாலைக்குள்ளார லாக்டோஸ் போன உடனே ஈகாலை என்ன பண்ணும்? லாக்டோஸை உடச்சி கேலக்டோஸ் குளுக்கோஸாக மாற்றும். ஓகே, இப்போது எதுக்காக இதை உடைக்கணும்? இந்த ஈகாலை பாக்டீரியா இந்த கேலக்டோஸ் குளுக்கோஸ் இருக்குல்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி எனர்ஜி ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணோம். நீங்கள் 11th ரெஸ்பிரேஷன் படிச்சிருக்கீங்களா? அதில் என்ன நடக்கும்? இந்த கிளைகாலிசிஸ் அந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். ஸோ மெயினாக இந்த மாதிரி சுகரை பிரேக் டவுன் பண்ணி ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணுறது தான் செல்லுலார் ரெஸ்பிரேஷன், கரெக்டாக? ஸோ அப்படி ரெஸ்பிரேஷன் பண்ணி எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும் இந்த ஈகாலை. ஸோ அந்த பர்பஸுக்கு இதை உடைக்கணும். உடைச்சாதான் அதில் குளுக்கோஸ் கேலக்டோஸ் கிடைக்கும், அதை வச்சு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அப்போது as I told you, who will break this lactose? அதுக்கு தான் இந்த என்சைம் இருக்குது, ரைட்? இப்போது ஒரு வேளை இந்த பாக்டீரியாவில் லாக்டோஸே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது புரியுதா? யூஸ்வலாக பாக்டீரியா ஒரு மீடியத்தில் வளர்ப்பாங்க, அதை சுற்றி நீங்கள் லாக்டோஸை போட்டிங்கன்னா this lactose will enter the bacteria. once the lactose enters the bacteria, பாக்டீரியாக்குள்ளார லாக்டோஸ் போன உடனே இந்த பாக்டீரியாவில் இருக்கிற அந்த பீட்டா கேலக்டோசைடேஸ் என்சைம் என்ன பண்ணும்? லாக்டோஸை உடச்சி குளுக்கோஸ் கேலக்டோஸாக மாற்றும். ஸோ அது ரெண்டுத்தையும் தான் நம்ம எனர்ஜியாக பயன்படுத்திக்கலாம் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸில், ரைட்? இப்போது மேட்டர் என்ன, இந்த பாக்டீரியாவை சுற்றி அந்த லாக்டோஸே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? லாக்டோஸு பாக்டீரியாக்குள்ளே போகாது.
ஸோ பாக்டீரியாக்குள்ளே லாக்டோஸ் போகலைன்னா அதை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேன் யூ கெட் வாட் ஐம் சேயிங்? பாக்டீரியாக்குள்ளார லாக்டோஸ் இருந்தால் தான் we should break it, not we should, E. coli should break it to get glucose. அப்போ அதை எனர்ஜி சோர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோ. இஃப் லாக்டோஸ் இஸ் நாட் என்டரிங் த பாக்டீரியாக்குள்ளே லாக்டோஸ் என்ட்ரு ஆகலை அப்படின்னா அதை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது என்ன தேவையில்லை? இந்த என்சைமும் தேவையில்லை. எப்போது? when lactose is not there, அப்போ அதை உடைக்கிறதுக்கு தேவையான என்சைமும் தேவையில்லை. ஸோ அப்போ இந்த என்சைமை ப்ரொடியூஸ் பண்ண தேவையில்லை. அதாவது என்ன சொல்கிறேன், இந்த என்சைம் இஸ் மேட் அப் ஆஃப் அ ப்ரோட்டீனா, அதை ப்ரொடியூஸ் பண்ண தேவையில்லை, ஜீன் எக்ஸ்ப்ரெஷனை பண்ண தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ சிம்பிள் டேர்ம்ஸில் ஒரு ஆர்கனிசத்தில் ஒரு ஜீன் எக்ஸ்ப்ரெஸ் ஆகணுமா, எக்ஸ்ப்ரெஸ் ஆகக்கூடாதா, அதாவது ரெகுலேஷன் ப்ராசஸ், அதை யார் முடிவு பண்ணுவா அப்படின்னா என்விரான்மெண்டல் கண்டிஷன், ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன், மெட்டபாலிக் கண்டிஷன். இப்போ பாருங்கள், பாக்டீரியாவை சுற்றி ஒரு மீடியத்தில் பாக்டீரியா இருக்குது, அதை சுற்றி லாக்டோஸ் இருக்குன்னா அந்த லாக்டோஸ் பாக்டீரியாக்குள்ளே என்ட்ராகும். அப்போ அதை உடைக்க அந்த என்சைம் தேவை, விச் இஸ் அ ப்ரோட்டீன். அப்போது ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் நடக்கணும். ஸோ என்விரான்மெண்ட், பாக்டீரியாவை சுற்றி இருக்கிற அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷன் ஜீன் எக்ஸ்ப்ரெஷனை முடிவு பண்ணுது. ரெண்டாவது ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன், லாக்டோஸ் இருக்குது, அதை உடைக்கணும், குளுக்கோஸ் வரும், அதை வச்சு செல்லாக ரெஸ்பிரேஷன் பண்ணி ஏடிபி எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணணும். இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ். ஃபிசியாலஜினா நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், ஆர்கனிசம்குள்ளார நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ், கரெக்டாக? அப்போது இந்த ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்கு நான் ஜீனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அந்த ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன் ஜீன் எக்ஸ்ப்ரெஷனை ரெகுலேட் பண்ணுது. ஒரு ஜீன் எக்ஸ்ப்ரெஸ் ஆகணுமா கூடாதா அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணுறா? ஒரு ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன் முடிவு பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து மெட்டபாலிக் கண்டிஷன். மெட்டபாலிசம், வாட் இஸ் மெட்டபாலிசம்? அனபாலிசம் ப்ளஸ் கேட்டபாலிசம். ஒரு குளுக்கோஸை நீங்கள் உடைக்கிறீங்கன்னா, அதாவது ஒரு பர்டிகுலர் மாலிகுலை நீங்கள் உடைக்கிறீங்கன்னா அது பிரேக்கிங், கேட்டபாலிசம், ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாக்டோஸை உடைச்சிக்கிறீங்க, யூ கெட் குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸ், இது கேட்டபாலிசம், ரைட்? இதே அனபாலிசம் அப்படின்னா இந்த ரெண்டு மோனோசாக்கரைடையும் சேர்க்குறீங்க, குளுக்கோஸையும் கேலக்டோஸையும் சேர்க்குறீங்கன்னா யூ வில் கெட் லாக்டோஸ் அகெயின், இது அனபாலிசம். ஸோ கெட்டபாலிசம், அனபாலிசம் ரெண்டும் சேர்ந்தது தான் மெட்டபாலிசம் அப்படிங்கிறது. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போது ஒரு மெட்டபாலிக் கண்டிஷன்ஸும் ஜீன் எக்ஸ்ப்ரெஷனை ரெகுலேட் பண்ணுது. ஸோ குளுக்கோஸ் கேலக்டோஸ் இருக்கும்பொழுது இன்னும் நமக்கு என்ன தேவையில்லை, திருப்பியும் அதை உடைக்க தேவையில்லை. ஸோ குளுக்கோஸ் கேலக்டோஸ் கம்மி ஆகுதுன்னா லாக்டோஸை உடச்சி என்ன பண்ணணும், குளுக்கோஸ் கேலக்டோஸை உருவாக்கணும். ஸோ அதை ஈக்குவலை யூஸ் பண்ணி இட் வில் ப்ரொடியூஸ் ஏடிபி எனர்ஜி. இஸ் இட் கிளியர்? இப்போ வரைக்கும் புரிஞ்சுச்சுன்னா சாட்டில் சிஎல் போடுங்க, ரைட்? ஸோ பசங்களா, ஹாவ் யூ லைக் த வீடியோ? அபி, கீர்த்தி அண்ட் எல்லாருமே ஹாவ் யூ லைக் த வீடியோ? ஸோ இதுவே இது இஃப் ஹேவ் டு கிவ் அனதர் எக்ஸாம்பிள், இது பாருங்கள், ஈ காலை வச்சு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா இட் இஸ் அ ப்ரோகேரியோட், கரெக்டாக? யா, நம்ம வந்து யூகேரியோட்டில் ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறோம். இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் ப்ரோகேரியோட்டை வச்சு சொன்னேன். நம்ம தனியாக ப்ரோகேரியோட்டில் எப்படி ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் ரெகுலேட் ஆகுதுன்னு பார்ப்போம், சரியா? யூகேரியோட்டில் இந்த ஜீன் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுறது எப்படி ரெகுலேட் ஆகுது, ஆன் ஆஃப் எப்படி ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருப்பேன். இது ப்ரோகேரியோட் தான். ஸோ இருந்தாலும் ப்ரோகேரியோட்டில் தனியாக ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி ரெகுலேட் ஆகுது அப்படிங்கிறத ஐ வில் டெல் யூ ஃபியூ ஸ்டெப்ஸ். இஸ் இட் ஃபைன்? ஸோ என்ன பண்ணுறேன், வி ஆர் டிஸ்கஸிங் ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் இன் யூகேரியோட். அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது வெறும் ப்ரோகேரியோட்டை கொடுத்து நான் போக முடியாது. ஸோ அதனால் ஐ வில் கிவ் யூ என்னது யூகேரியோட்டுக்கு எக்ஸாம்பிளே சொல்கிறேன். இப்போ ஹியூமன்ஸே எடுத்துக்கோங்களேன், எம்ப்ரியோ இருக்குல்ல, ரைட்? மேல் கேமெட், ஃபீமேல் கேமெட், ஃபியூசைஸ், ஜைகோட் வரும், அப்புறம் எம்ப்ரியோ வரும். அந்த எம்ப்ரியோவிலேருந்து ஒரு அடல்ட் ஆர்கானிசம், ஆமாம், ஓகே, எம்ப்ரியோ வந்து ஒரு அடல்ட்டாக மாறுது. எஸ்ஆர்னோ, எம்ப்ரியோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட்டஸாக மாறிட்டு பேபியாக மாறுது, ரைட்? அப்புறம் பேபி பிறக்குது, அது குழந்தை பருவம், டீனேஜ், அப்புறம் அடல்ட்டாக மாறுது. இந்த எம்ப்ரியோவிலேருந்து ஒரு அடல்ட்டு இன்னும் வர வரைக்கும் எல்லா ப்ராசஸுமே எப்படி நடக்கும், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பலவிதமான ஜீன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறதுனாலையும் ப்ராப்பராக ரெகுலேட் ஆகிறதுனாலையும் தான். ஓகே, ஒரு எம்ப்ரியோ டெவலப் ஆகுது, டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. டிஃப்ரென்ஷியேட்னா மெச்சூர் ஆகிறது, ஸ்பெஷலைசேஷன் ஆகிறது. ஸோ ஒரு எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் ஆகுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், ஒரு எம்ப்ரியோவிலேருந்து ஃபீடஸு, அப்புறம் பேபி, அப்புறம் நம்ம குழந்தை பருவம் வருது, ரைட்? அதுக்கப்புறம் அடல்ட்டாக மாறுறோம். ஒரு எம்ப்ரியோ அடல்ட்டாக மாறுற வரைக்கும் என்ன நடக்குது, டெவலப்மெண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் நடக்குது. இது எல்லாத்துக்கும் பலவிதமான ஜீன்ஸு எக்ஸ்ப்ரெஸ் ஆகணும், அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வெளியே வரணும். ரெண்டாவது ரெகுலேட் ஆகணும். இது ரெண்டுமே ப்ராப்பராக நடக்கணும்.
தேவையான நேரம் எக்ஸ்ப்ரெஸ் ஆகணும், அந்த ஜீன் ஆன் ஆகணும். தேவையில்லாத நேரம் எக்ஸ்ப்ரெஷன் நடக்கக்கூடாது, அந்த ஜீன் ஆஃப் ஆகணும். இதெல்லாம் நடந்தால் தான் ப்ராப்பராக உங்களுக்கு டெவலப்மெண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் ஆகும். ஸோ ஜீன் எக்ஸ்ப்ரெஷனோட ரெகுலேஷனுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் இது. புரிஞ்சுதா? ஆர் யூ வித் மீ? இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னா சேட்டில் சிஎல் போடுங்க, ரைட், அண்ட் வீடியோவுக்கு லைக்கை போடுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் நிறையா கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வரேன், சரியா? ஸோ we'll discuss how gene expression is happening in prokaryotes. இவ்வளோ நேரம் பார்த்தது eukaryotes. ஸோ ப்ரோகேரியட்ஸில் எப்படின்னு பார்க்கலாம். யூகேரியட்ஸில் என்ன பார்த்தோம்? ஒரு 4 லெவலில் we can regulate gene expression. ஜீன் எக்ஸ்பிரஷனை ஆன் ஆஃப் பண்ணுறது 4 லெவலில் பண்ணலாம். பட் ப்ரோகேரியாட்ஸில் மெயினாக நம்ம எப்படி பண்ணலான்னா, டிரான்ஸ்கிரிப்ஷன் இனிஷியேஷன் இருக்குல்ல, டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ வர அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி விட்றோம்ல, இனிஷியேட் பண்ணுறோம்ல, அந்த லெவலில் மட்டும்தான் நம்ம ரெகுலேட் பண்ண முடியும். உங்களுக்கு ஜீன் எக்ஸ்பிரஷன் ஆகணுமா, டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது ப்ரோகேரியோட்டில். ஜீன் எக்ஸ்பிரஷன் ஆக தேவையில்லையா, அப்போது என்ன பண்ணுங்கள், டிரான்ஸ்கிரிப்ஷனை ஆஃப் பண்ணுங்கள், ரைட்? ஸோ இந்த வழியில் மட்டும்தான் யூ கேன் ரெகுலேட் ஜீன் எக்ஸ்பிரஷன் இன் ப்ரோகேரியாட்ஸ். ஓகே, ஸோ பிஃபோர் தேட் வி ஷுட் நோ வாட் இஸ் அ டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட். இப்போ தான் டிரான்ஸ்லேஷன் யூனிட்னா என்னென்னு பார்த்துட்டு வந்தோமா, கரெக்டாக? ரைட். அப்போது டிரான்ஸ்லேஷன் யூனிட்னா என்னது? உங்களுக்கு எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டு, சரியா? அப்போது அதை தான் நம்ம டிரான்ஸ்லேஷன் யூனிட்னு பார்த்தோம். இங்கே டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட் அப்படின்னா என்னது? எங்கே டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும்? ஸோ டிஎன்ஏ வில் ஃபார்ம் த எம்ஆர்என்ஏ, இதுதான் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த டிஎன்ஏல ஒரு செக்மெண்ட்டை தான் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட்னு சொல்கிறோம், சரியா? சொல்கிறது புரியுதா? எப்படி இது நடக்கும்? நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷனை பார்ட் 2லேயே படிச்சிட்டோம். டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ வர ப்ராசஸ் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ ஹூ வில் ஹெல்ப் ஃபார் திஸ் ப்ராசஸ்? தெர் இஸ் அன் என்சைம் கால்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ். புரியுதா? டிஎன்ஏ இருக்குது, அந்த டிஎன்ஏலேருந்து, ஸோ டிஎன்ஏ இஸ் டபுள் ஸ்டாண்டர்டு, அந்த டிஎன்ஏலேருந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் எம்ஆர்என்ஏ வரணும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் என்ன பேர்? டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ்ஸு. ஓகே, ஸோ இதுக்கு வி ரெக்யூர் அண்ட் என்சைம் கால்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ். இதெல்லாம் டிரான்ஸ்கிரிப்ஷன்லேயே படிச்சுட்டோம் நம்ம, ஏன் பாலிமரேஸ் அப்படின்றதெல்லாம். ஸோ என்ன நடக்குது பாருங்கள், ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டில் நீங்கள் ஆர்என்ஏ பாலிமரேஸோடைய ஆக்டிவிட்டினா என்னது? ஆர்என்ஏ பாலிமரேஸ் டிஎன்ஏல அட்டாச் ஆகிட்டு அந்த டிஎன்ஏவை ரீட் பண்ணி எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதோடைய ஃபங்க்ஷனை பண்ணுறத நீங்கள் ரெகுலேட் பண்ணலாம். அதாவது ஆர்என்ஏ பாலிமரேஸை நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணி யூ கேன் ரெகுலேட். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச நேரம் ஆர்என்ஏ பாலிமரேஸை வேலை பார்க்க வச்சு எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கலாம். பிடிக்கலைன்னா அதை வேலை பார்க்க விடாமல் தடுக்கலாம். உங்களுக்கு இந்த சென்ஸ் ப்ரோகேரியோட் அப்படி பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா பாருங்கள், அதுக்கு அசசரி ப்ரோட்டீன்ஸு அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படுது, அல்லது ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸு தான் ஒரு ஆர்என்ஏ பாலிமரேஸை வேலை பார்க்க விடுதா இல்லை விடாமல் தடுக்குதா அப்படிங்கிறத செய்யும். ஸோ பாருங்கள், திஸ் இஸ் அ டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டு. இது ப்ரோகேரியோட்னா பாலிசிஸ்ட்ரானிக்னு படிச்சிருக்கோம். வாட் டஸ் இட் மீன்? ஒரு செட்டுக்குள்ளாரே மோர் தேன் ஒன் ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்கும். இப்போ இதுவே யூகேரியோட்னா ஒரே ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்கும். வாட் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் ஜீன்? ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி ஐ ஷோன் யூ த இமேஜ் ஆஃப் அ எம்ஆர்என்ஏ. பாருங்கள், இன் கேஸ் ஆஃப் யூகேரியோட்டிக் எம்ஆர்என்ஏ இங்கே யூ ஹேவ் ஒன்லி ஒன் ஸ்ட்ரக்சரல் ஜீன். ஸோ இதிலேருந்து ஒரு ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரோகேரியோட்டிக் எம்ஆர்என்ஏ ப்ரோகேரியோட்டிக் எம்ஆர்என்ஏ அப்படின்னா இட் இஸ் ஹேவிங் மோர் தேன் ஒன் ஸ்ட்ரக்சரல் ஜீன். பாருங்கள், 1, 2, 3, இது ஒவ்வொன்றுத்துலேருந்தும் தனித்தனியாக ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகும் ப்ரோகேரியோட்டில். பட் இங்கே இதிலேருந்து ஒரே ஒரு ப்ரோட்டீன் தான். இப்போ மேட்ரு என்ன? ப்ரோகேரியோட் யூகேரியோட் இருக்குது, சரியா? ஸோ நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிறது ப்ரோகேரியோட்டிக்கில் இருக்கிற ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன். ஸோ அப்போ அதில் பாலிசிஸ்ட்ரானிக் தான், விச் மீன்ஸ் மோர் தேன் ஒன் ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்கும். ஒவ்வொன்றுத்துலேருந்தும் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நான் காமிச்ச இந்த இமேஜ் இஸ் அ ப்ரோகேரியோட்டிக் எம்ஆர்என்ஏ. ஸோ அதில் ZYA அப்படின்னு 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்குது. We will learn what these 3 will produce. Don't worry, ரைட்டா?
இதுக்கு முன்னாடி ஓ அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, இது டிஎன்ஏ சீக்வன்ஸ் தான். ஓகே, ஸோ இதிலேருந்து தான் நமக்கு எம்ஆர்என்ஏலாம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸில் இங்கே இருக்கிற நியூக்ளியோடைட் ரீஜனுக்கு பேர் ஆப்பரேட்டார் ரீஜன், ரைட். அதுக்கு நியர்பையாக இருக்கிற ரீஜனுக்கு பேர் ப்ரொமோட்டார் ரீஜன், அதுக்கு நியர்பையாக இருக்கிற ரீஜனுக்கு பேர் இன்ஹிபிட்டார் ரீஜன், ரைட். இங்கே இருக்கிற ஜீனுக்கு பேர் இன்ஹிபிட்டர் ஜீன்னு சொல்லுவோம். திருப்பி இங்கே ஒரு ப்ரொமோட்டார். ஸோ எப்பயுமே ப்ரொமோட்டார் எதுக்கு இருக்குன்னா இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டார்ட் பண்ணிவிட. ஓகே, ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது கரெக்டாக. ஸோ ஆர்என்ஏ பாலிமரேஸ்னு ஒரு என்சைம் கரெக்டாக இங்கே வந்து ப்ரொமோட்டரில் அட்டாச் ஆகும். ஸோ அது ஸ்டார்ட் கொடுத்த உடனே இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரல் ஜீனையும் வாசித்து அதுக்கு தகுந்த மாதிரி எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ். இப்போ மேட்ரு என்ன, ஐ டோல்ட் யூ அசசரி ப்ரோட்டீன் அல்லது ரெகுலேட்டரி ப்ரோட்டீன் சொன்னேன். ஸோ இவங்க இந்த ஆப்ரேட்டரில் பைண்ட் ஆவாங்க. ஸோ அப்படி பைண்ட் ஆகிறது மூலமாக நமக்கு டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க, ஸ்டாப் பண்ணி விடுவாங்க. ஸோ இதை நான் இன்னொரு இமேஜ் காமிச்சு டெப்த்தாக சொல்கிறேன், டோன்ட் வெரி, ரைட்டா. ஸோ இப்போ இந்த ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்லேயே 2 டைப் இருக்குது, ஒன்று ஆக்டிவேட்டார், இன்னொன்று ரெப்ரஸார். ஸோ இந்த டயக்ராமில் இருக்கிறது ரெப்ரஸார் ப்ரோட்டீன். இது போய் ஆப்ரேட்டரில் பைண்ட் ஆச்சுன்னா டிரான்ஸ்கிரிப்ஷனை நடக்க விடாமல் ஆஃப் பண்ணிடும். ஓகே, இந்த ரெப்ரஸார் அப்படிங்கிறது ப்ரோட்டீன். இது எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சு, இங்கே ஐ ஜீன் இன்ஹிபிட்டரி ஜீன்னு ஒரு ஜீன் இருக்குது, அதில் வந்து ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏ வரும், எம்ஆர்என்ஏலேருந்து ரெப்ரஸார் ப்ரோட்டீன் வரும். யூ நோ திஸ் ரைட், டிஎன்ஏ வில் ப்ரொடியூஸ் எம்ஆர்என்ஏ, we call it transcription. that mRNA will produce a protein, we call it translation. ஆமாவா இல்லையா? ஸோ இந்த ப்ரோட்டீன் போய் ஆப்ரேட்டரில் பைண்ட் ஆச்சுன்னா இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடக்காது, ஸ்டாப் ஆயிரும். ஆஸ் ஐ டோல்ட் யூ, அசசரி ப்ரோட்டீன் ரெகுலேட்டரி ப்ரோட்டீனில் 2வது விதம் தான் இந்த ரெப்ரஸார், மொதல் விதம் தான் ஆக்டிவேட்டார். அது நம்ம புக்கில் ரொம்ப டீட்டெயிலாக இருக்காது. ஓகே, ஸோ இதே மாதிரி ரெப்ரஸார் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி ஆக்டிவேட்டார்னு ஒரு ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகும். அது போய் ஆப்ரேட்டரில் பைண்ட் ஆச்சுன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அதை பற்றின டெப்த் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம புக்கில் இருக்கிறது, சரியா? சொல்ல வருது புரியுதா? ஸோ இந்த ப்ரோகேரட்டிக் டிஎன்ஏல நம்மளுடைய ப்ரொமோட்டார் ரீஜன் இருக்குது. அந்த ப்ரொமோட்டார் ரீஜனும் ஆர்என்ஏ பாலிமரேஸும் ப்ராப்பராக இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கிட்டால் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ அந்த இன்ட்ராக்ஷனை தடுக்கிறதுக்கு அல்லது ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இந்த அசசரி ப்ரோட்டீன்ஸ் அல்லது ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸால் முடியும். ஓகே, கேன் யூ கெட் வாட் ஐ எம் சேயிங்? அது எப்படி பண்ணுது? இந்த அசசரி ப்ரோட்டீன் விச் இஸ் ஆக்டிவேட்டர் அண்ட் ரெப்ரஸார் ஆப்ரேட்டரோட பைண்ட் ஆகி ஆப்ரேட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணி தான் இந்த ரெகுலேஷன் ப்ராசஸை பண்ணுது. ஒருவேளை நம்மளுடைய அசசரி ப்ரோட்டீனான ரெப்ரஸார் ஆப்ரேட்டரில் பைண்ட் ஆச்சுன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்காது. ஓகே, பைண்ட் ஆகலைன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ இதை நெகட்டிவ் ரெகுலேஷன் சொல்லுவோம். காரணம், நம்ம ஒரு ப்ரோட்டீனை வச்சு ஒரு விஷயத்தை நெகட்டிவாக ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ நெகட்டிவ் ரெகுலேஷன். பாசிட்டிவ் ரெகுலேஷன்னா இங்கே ஆக்டிவேட்டர் ப்ரொடியூஸ் ஆகும், அது ஆப்ரேட்டரில் பைண்ட் ஆகி டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். அது வந்து நம்ம புக்கு கரிக்குலம்லேயே இல்லை. ஸோ இந்த மேட்ரு புரியுதா? அதை பற்றி டெப்த்தாக இன்னும் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஆப்ரேட்டர் ரீஜன் வந்து ப்ரொமோட்டாருக்கு நியர்பையாக இருக்கும். ஸோ இந்த செட்டை தான் நம்ம ஆப்பரான்னு சொல்லுவோம். ஆப்பரான்னா என்னென்னா அதில் ஒரு ப்ரொமோட்டாரு, ஓகே, டெஃபினட்டாக ஒரு ப்ரொமோட்டாரு, ஆப்ரேட்டாரு, ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். அது இல்லாமல் இன்ஹிபிட்டரி ஜீன்ஸும் கூட இருக்கும், சரிங்களா? ஸோ அது வந்து மாறுபடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆப்பரானில் ஆப்ரேட்டர் ரீஜன் ப்ரொமோட்டர் ரீஜனுக்கு நியர்பையாக இருக்கும், கரெக்டாக நான் சொல்ல வருது. அண்ட் இந்த மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இந்த ஆப்ரேட்டரோட சீக்வன்ஸ் வந்து ஒரு ரெப்ரஸார் ப்ரோட்டீனோட தான் பைண்ட் ஆகும். ஆப்ரேட்டர் எப்பயுமே ரெப்ரஸரோட பைண்ட் ஆகும். ஸோ அப்படி பைண்ட் ஆகும் பொழுது இந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிரும், டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டாப் ஆயிரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஆப்பரானுக்கும் ஒரு ஆப்ரேட்டர் ஒரு ரெப்ரஸார் ப்ரோட்டீன் இருக்கும். இப்போ லேக் ஆப்ரேட்டர் அப்படின்னா அது வந்து லேக் ஆப்பரானில் தான் இருக்கும். ஒரு ஆப்பரான் வில் ஹேவ் அ ஆப்ரேட்டர் அண்ட் ரெப்ரஸார். ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது அந்த டிஎன்ஏடைய நியூக்ளியோடைட் சீக்வன்ஸு. ரெப்ரஸார் அப்படிங்கிறது அதுலேருந்து யூனோ ஒன் ஆஃப் த அசசரி அல்லது ரெகுலேட்டரி ப்ரோட்டீன். கேன் யூ சி வாட் ஐ எம் சேயிங்? Suppose this operon is having a repressor which is one of the accessory or regulatory protein. So for lac operon, you have lac operator as the operator region, right? And you have lac repressor as the repressor protein. புரியுதா நான் சொல்ல வரது? Is it clear for everybody? So this is the matter. We will discuss more details about the lac operon in the coming slides. Is it clear for everybody? இப்போ வரைக்கும் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இப்போ வரைக்கும் புரிஞ்சுதா? சாட்டில் சிஎல் போடுங்க if it is clear. So we will discuss what is lac operon. முன்னாடி
when I was discussing with you about regulation of gene expression, I gave you an example. Escherichia coli bacteria, when lactose enters inside it, அதை உடச்சி குளுக்கோஸ் கேலக்டோஸாக மாற்றும். ஸோ அதை பண்ணுற வேலை பீட்டா கேல்டோசைடேஸ் அப்படின்ற என்சைம் படித்தோம்ல. ஸோ அந்த வர லாக்டோஸ்லேருந்து தான் இந்த லேக் ஒப்பரான்ற பேர் வந்துச்சு. ஸோ அந்த லாக்டோஸை உடைக்கிற அந்த ப்ராசஸுக்கு பீட்டா கேல்டோசைடேஸ் என்சைம் தேவை. ஸோ அந்த என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுறது எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னா, அந்த ஈகாலியில் இருக்கிற லேக் ஒப்பரான்லேருந்து தான் அந்த என்சைம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த லாக்டோஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த லேக் ஒப்பரானே. சரியா? இஸ் இட் ஃபைன்? If it is clear till now, type CL in the chat. CL for clear. Is it clear for everybody? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Are you with me? Okay, very good. So let us proceed further. So யார் இந்த லேக் ஒப்பரானா கொடுத்தாங்க அப்படின்னா, ஜேக்கப் அண்ட் மொனாடு 1961 கொடுத்தாங்க அப்பரான் மாடலு. ஸோ எதுக்காக இந்த மாடல் இருக்குது அப்படின்னா, ப்ரோகேரியட்டில் அதாவது பாக்டீரியாவில் ஜீன் ரெகுலேஷனை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாடல். அதாவது பாக்டீரியா மாதிரியான ப்ரோகேரியோட்டில் ஒரு ஜீன் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறத ஆன் ஆஃப் பண்ண முடியும், நம்ம ரெகுலேட் பண்ண முடியும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கான மாடல் தான் இந்த ஆப்பரான் மாடல் அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எஸ்கெரியா கோலை அப்படின்ற பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஜீன்ஸை இவங்க ஸ்டடி பண்ணுறாங்க, ரைட்? ஸோ அதுவும் ஸ்பெஷலாக எந்த ஜீனை ஸ்டடி பண்ணுறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி லாக்டோஸ் அப்படிங்கிறத ஒரு பர்டிகுலர் என்சைம் உடைக்கும். வி கால்ட் இட் பீட்டா கேலக்டோசைடேஸ். அந்த என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் ஒரு ஜீனில் இருக்கும்ல, அந்த ஜீனை தான் படிச்சிருக்கிறாங்க. ஓகே, ஈக்காலில் இருக்கக்கூடிய ஒரு ஜீன் that codes பீட்டா கேலக்டோசைடேஸ் என்சைம். ஸோ அந்த என்சைம் லாக்டோஸை உடைக்கும். அப்போ அந்த என்சைமு எப்படி உருவாகுது, அந்த என்சைமுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கிற ஜீனை இவங்க படிச்சிருக்கிறாங்க. அதுதான் லேக் ஒப்பரான், ரைட்டா? ஸோ as I told you, operon அப்படிங்கிறது இஸ் அ ரெகுலேட்டரி யூனிட்டு. ஃபியூ ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் இருக்கும், ரைட்? அப்புறம் ஒரு ப்ரொமோட்டார் இருக்கிறோம். இன் கேஸ் ஆஃப் ப்ரோகேரியாட்னா பாலிசிஸ்டானிக் எம்ஆர்என்ஏ இருக்கும். அதான் மோர் தென் 1 ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் இருக்கிறது. சரிதா? புரியுதா? ஸோ அதனால் பாக்டீரியாவால் நம்ம என்ன பண்ண முடியும், இங்கே ப்ரொமோட்டார் ஆப்ரேட்டரை வச்சு நீங்கள் இந்த ரெகுலேஷன் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்கிரிப்ஷனை உங்களுக்கு நடக்கணும்னு நினச்சா நடக்க வைக்கலாம், இல்லை நடக்க விடாமல் தடுக்கலாம். ஸோ இது பாலிசிஸ்டானிக்காக இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னால், அட் அ டைமில் மோர் தென் 1 ஜீனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த ப்ரொமோட்டார் ஆப்ரேட்டரு, ரைட், தே ஆர் ரெகுலேட்டிங் ஜீன் எக்ஸ்ப்ரெஷன். ஜீன் எக்ஸ்ப்ரெஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாங்க, டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாங்கன்னா ஆல் தீஸ் ஜீன்ஸ் வில் ப்ரொடியூஸ் எம்ஆர்என்ஏ, டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். அப்போ அதுலேருந்து ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ ஒரே ஒரு ப்ரொமோட்டார் ஆப்ரேட்டரை வச்சு மோர் தென் 1 ஸ்ட்ரக்சரல் ஜீனை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஒரு ஃபேன் சுவிட்சு ஒரு ரெகுலேட்டரை வச்சு 3 ஃபேனை கண்ட்ரோல் பண்ணால் எப்படி இருக்கும்? ஒரு ஃபேன் சுவிட்ச் ஆன் பண்ணி அந்த ஒரு ரெகுலேட்டரு ஸ்பீடை ஏற்றி இறக்குறது மூலமாக இஃப் யூ கேன் கண்ட்ரோல் 3 ஃபேன் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த மேட்ரு. சரியா? நான் சொல்கிறது புரியுதா? ஸோ ஒரு பாக்டீரியா இஃப் இட் இஸ் ஹேவிங் அ குரூப் ஆஃப் ஜீன்ஸ் லைக் திஸ், ஒவ்வொன்றும் ப்ரோட்டீனை கொடுக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காமனான ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்பரானில் இருக்கிற ஒவ்வொரு ஜீனில் இருந்தும் ஒவ்வொரு ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அந்த ப்ரோட்டீன் எல்லாமே என்சைம்ஸ் தான். இசட்லேருந்து பீட்டா கேல்டோசைடேஸ், ஒய்லேருந்து பெர்மியேஸ், ஏலேருந்து டிரான்ஸ் அசிடைலேஸ். இது எல்லாம் ஏஸ்ன்னு வருது. அப்போது இட் இஸ் அ என்சைம். ஆல் தீஸ் என்சைம் ஆர் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீனு. எப்படி வரும்னா, இதிலேருந்து எம்ஆர்என்ஏ வரும், அதுலேருந்து தான் ப்ரோட்டீன் வரும். இது எல்லாமே ஒரு காமன் ஃபங்க்ஷனை பண்ணும், அதாவது லாக்டோஸ் மெட்டபாலிசம், ரைட்டா? அந்த லாக்டோஸை உடச்சி குளுக்கோஸ் கேல்டோஸாக மாற்றுற அந்த டோட்டல் மெட்டபாலிசமில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பங்கு வகிப்பாங்க. இவங்க அது வெற்ற ஃபங்க்ஷன். இவங்க 2 பேரும் என்ன ஃபங்க்ஷன்னு போக போக பார்க்கலாம். ஸோ ஹோப் லேக் ஒப்பரான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஐ டோல்ட் யூ, எக்ஸாமில் கேட்பாங்க, இசட் ஜீன் என்ன என்சைம் கொடுக்குது, ஒய் ஜீன் என்ன என்சைம் கொடுக்குது, ஏ ஜீன் என்ன என்சைம் கொடுக்குதுன்னு கேட்பாங்க. அப்போ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ பாருங்கள், as I told you, லேக் ஒப்பரானில் ஒரு ரெகுலேட்டரி ஜீன் இருக்கும்.
ஸோ அதுதான் ஐ ஜீன் சொன்னேன்னா அது வந்து இன்னிபேட்டர் ஜீனுன்னு சொல்கிறேன் கரெக்டாக. அது இல்லாமல் 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்கும். யூ நோ திஸ் திங்கு. இந்த ஐ ஜீன் அப்படிங்கிறதான் ரெப்ரசார ப்ரோட்டீனை கொடுக்குங்கிறத நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். டியூ ரிமெம்பர்? அப்போது இந்த இசட் ஜீன்லேருந்து வர பீட்டா கேல்டோசைடேஸ் என்ன பண்ணும், லாக்டோஸை உடச்சி குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸாக மாற்றும். அடுத்து ஒய் ஜீன்லேருந்து வர பெர்மியேஸ் என்ன பண்ணும் பாருங்கள், இந்த பீட்டா கேலக்டோசைடேஸ் லாக்டோஸை உடைக்குதுல்ல, அப்போது எப்படி உடைக்குது, லாக்டோஸ் எப்படி பாக்டீரியாக்குள்ளே என்ட்ராகுது சொல்லுங்கள். பாக்டீரியா இருக்கிறது ஒரு மீடியமில் இருக்குது, அப்போ அதுக்கு வெளியே லாக்டோஸ் இருக்குது. இந்த லாக்டோஸ் பாக்டீரியாக்குள்ளார வரணும். அப்போது தான் பீட்டா கேலக்டோசைடேஸ் லாக்டோஸை உடச்சி குளுக்கோஸ் கேலக்டோஸாக மாற்ற முடியும். இப்போ எப்படி ஒரு பாக்டீரியாக்குள்ளார இந்த லாக்டோஸ் என்ட்ராகும், ஸோ அதுக்கு தான் இந்த பெர்மியேஸ் அப்படின்ற என்சைம் ஹெல்ப் பண்ணும். சரியா? இந்த என்சைம் மூலமாக பாக்டீரியாவுக்கு வெளியே இருக்கிற லாக்டோஸ் பாக்டீரியாக்குள்ளார வரும். உள்ளார வந்து அந்த லாக்டோஸை பீட்டா கேலக்டோசைடேஸ் உடைக்கும். ட்ராமா குயின், ஹாய், வெல்கம் டு த செஷன். உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சே, எப்படி இருக்கிறீங்க, எந்த ஊர்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ரைட், ஏன் லேட் ஆகிடுச்சு நீங்கள் வரதுக்கு? அண்ட் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ட்ராமா குயின். சரியா? ஸோ அடுத்து பாருங்கள், லாக் ஏ ஜீன் ட்ரான்ஸ் அசிடைலேஸ் அப்படின்ற என்சைம் கொடுக்கும். ஸோ இதோடைய வேலை என்னென்னா, இந்த பீட்டா கேல்டோசைட்ஸ்ன்னு இருக்குல்ல, பீட்டா கேல்டோசைட்ஸ்னால் லாக்டோஸு, அல்லோ லாக்டோஸு அதெல்லாம் தான். அதாவது லாக்டோஸு அண்ட் அதோடைய டெரிவேட்டிவ்ஸை தான், அல்லது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லாக்டோஸை தான் we will call பீட்டா கேல்டோசைடு. ஸோ இந்த ட்ரான்ஸ் அசிடைலேஸ் என்சைம் என்ன பண்ணும், இந்த அசிடைல் கோ என்சைம் ஏன்னு இருக்குல்ல, அந்த என்சைமில் இருக்கக்கூடிய அசிடைல் குரூப்பை இந்த லாக்டோஸ்க்கு கொடுக்கும். புரியுதா? ஸோ எதுக்காக அப்படி பண்ணுது அப்படின்னா, ஒரு சில பீட்டா கேலக்டோசைடு, அதாவது ஒரு சில லாக்டோஸு மெட்டபலைஸ் ஆகாமல் இருக்கும், மெட்டபலைஸ் பண்ண முடியாமல் இருக்கும். அப்படின்னா என்ன பார்த்தோம்? ஸோ வாட் இஸ் மெட்டபலைசிங் லாக்டோஸ்? ஒரு பீட்டா கேல்டோசைடு மாதிரியான லாக்டோஸை மெட்டபலைஸ் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? அதை உடைக்கிறது தான். ஸோ ஒரு சில பீட்டா கேல்டோசைடை, அதாவது லாக்டோஸை நம்ம உடைக்க முடியாமல் இருக்கும். ஸோ அது வேஸ்ட்டு தானே. அப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டீடாக்சிஃபை பண்ணணும். அது டாக்ஸினாக மாறிடக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும், அந்த பீட்டா கேல்டோசைடேஸ் அல்லது என்சைம் இல்லை, மீனோ பீட்டா கேல்டோசைடேஸ் என்சைம் நான் சொல்லலை, பீட்டா கேலக்டோசைடு இருக்குது பாருங்கள், லாக்டோஸ். ஸோ அதில் அசிடைல் குரூப்பை ஆட் பண்ணி விட்டுட்டோன்னா என்ன ஆகும், ஈஸியாக அதை எக்ஸ்க்ரீட் பண்ணிடலாம். அந்த அசிடைல் குரூப்பை எப்படி ஆட் பண்ணுறது, அசிடைல் கோஎன்சைம் ஏ இருக்குல்ல, அதில் இருக்கிற அசிடைல் குரூப்பை எடுத்துகிட்டு இந்த பீட்டா கேல்டோசைடில் ஆட் பண்ணி விட்டுருங்க, அதாவது இந்த லாக்டோஸில் ஆட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக நீங்கள் அதை டீடாக்சிஃபை பண்ணுறீங்க. ஸோ ஈஸியாக எக்ஸ்க்ரீட் பண்ணிடலாம். ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த 3 ஜீன்ஸு. இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம், எக்ஸாக்டாக இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ நார்மலாக உங்களுக்கு இந்த பாக்டீரியாக்குள்ளார லாக்டோஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இல்லை, பாக்டீரியாக்குள்ளார லாக்டோஸ் இல்லை அப்படின்னா நார்மலாக நடக்கிற ப்ராசஸ் நடக்கும். இன்னிபிட்டார் ஜீன்லேருந்து ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏ வந்து ரெப்ரஸார் ப்ரோட்டீன் வரும். ஸோ இந்த ப்ரோட்டீன் போய் ஆப்ரேட்டரில் பைண்ட் ஆகிட்டு டிரான்ஸ்கிரிப்ஷனை ஆஃப் பண்ணி விட்ரும். சரியா? ஏன்னா லாக்டோஸ் இல்லை. ஸோ நமக்கு பீட்டா கேல்டோசைடேஸ் தேவையில்லை. யூனோ பீட்டா கேல்டோசைடேஸ் எங்கேருந்து வரும், இந்த இசட் ஜீன்லேருந்து வரும். புரிஞ்சுதா? இப்போது லாக்டோஸ் இருக்குது, அதுதான் வந்து இன்டியூசர் சொல்கிறோம். லாக்டோஸ் இருக்குது, எங்கே இருக்குது, பாக்டீரியாக்குள்ளார வந்துச்சு. லேபில் ஒரு மீடியத்தில் ஒரு பிளேட்டில் பாக்டீரியா வளர்க்குறீங்க, அதுக்கு வெளியே லாக்டோஸை போடுறீங்க, அந்த லாக்டோஸு பாக்டீரியாக்குள்ளார வந்துருச்சு. அப்போது வந்த பிறகு இந்த லாக்டோஸ் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு இந்த ரெப்ரஸாரை போய் இன்ஆக்டிவேட் பண்ணும். இன்னிபிட்டார் ஜீன்லேருந்து வந்த ரெப்ரஸாரை இன்ஆக்டிவேட் பண்ணும் யார், இந்த லாக்டோஸு. ஸோ அப்போது இந்த ரெப்ரஸார் போய் ஆப்ரேட்டரில் பைண்ட் ஆக முடியாது. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷனை நிப்பாட்ட முடியாது, டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். யார் நடத்தி கொடுப்பா, ஆர்என்ஏ பாலிமரேஸ் ப்ரொமோட்டரில் பைண்ட் ஆகி டிரான்ஸ்கிரிப்ஷனை நடத்தி கொடுப்பாங்க. அப்புறம் டிரான்ஸ்லேஷன் வரும். ஸோ இந்த 3 என்சைம்ஸும், அதாவது இந்த 3 ப்ரோட்டீன்ஸும் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து லாக்டோஸை உடைக்கும். இது லாக்டோஸ் பாக்டீரியாக்குள்ளார வர ஹெல்ப் பண்ணும். ஏன்னா லாக்டோஸ் பாக்டீரியாக்குள்ளார வந்தால் தான் பிரேக் டவுன் ஆக முடியும். இது வந்து யூஸ் பண்ணாத லாக்டோஸ் எல்லாம் வந்து அசிடைல் பண்ணிவிட்டு, அதாவது அசிடைலை ஆட் பண்ணிவிட்டு, அசிடைலைசேஷன் பண்ணிவிட்டு டீடாக்சிஃபை பண்ணி எக்ஸ்க்ரீட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் கேள்வி கேட்கலாம், சார் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடந்தால் தான் பெர்மியேஸ் வரும், பெர்மியேஸ் இருந்தால் தான் லாக்டோஸே உள்ளே வர முடியும். சொல்கிறது புரியுதா? டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்தால் தான் பெர்மியேஸ் வரும், பெர்மியேஸ் இருந்தால் தான் லாக்டோஸே பாக்டீரியாக்குள்ளார வர முடியும். கரெக்டாக?
ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கோம், பாக்டீரியாக்குள்ளார லாக்டோஸ் வந்து ரெப்ரஸரை ஆஃப் பண்ணி அப்புறமா இதெல்லாம் ஆன் பண்ணி அப்புறமா பெருமேஸ் வருது. ஃபஸ்ட்டு பெருமேஸ் இருந்தால் தான் லாக்டோஸே வர முடியும். எப்படி லாக்டோஸ் வந்துட்ட பிறகு பெருமேஸ் இங்கே வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு என்ன விடைனா, எப்பயுமே மைல்டாக இந்த லாக்கோப்ரான் ஆன்லேயே இருக்கும். அப்போனா என்ன அர்த்தம், மைல்டாக இந்த இது எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சமாக இது எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் எப்போயுமே. ரைட்டா? உங்களுக்கு அதிகப்படியான அமௌண்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகணும்னா அப்போ என்ன பண்ணணும், எப்பயுமே கொஞ்சமாக இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குதா, அப்போது அதில் இருக்கிற இந்த என்சைம் என்ன பண்ணும், நிறைய லாக்டோஸை உள்ளே வர வச்சு இந்த ரெப்ரஸாரை டோட்டலாக ஆஃப் பண்ணி விட்டு இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை நிறைய நடத்தி கொடுக்கும். நான் சொல்கிறது புரிஞ்சுதா? இஸ் இட் கிளியர்? ஸோ இப்போ நம்ம படித்தது நெகட்டிவ் ரெகுலேஷன். ஒரு ரெப்ரஸார் போய் ஆப்ரேட்டரில் பைண்ட் ஆச்சுன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆகுது. ஸோ நெகட்டிவ். இஸ் இட் கிளியர்? பாசிட்டிவ் ரெகுலேஷன் நம்ம புக்கோடைய ஸ்கோப்பிலே இல்லை. இட் இஸ் பியாண்ட் தி ஸ்கோப் ஆஃப் அவர் டிஸ்கஷன். சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் புரிஞ்சிச்சுன்னா சேட்டில் CL போடுங்க. இஃப் இட் இஸ் கிளியர் டில் நவ் டைப் CL இந்த சேட்டு. ஃபர்தராக டவுட்ஸ் இருக்குன்னா யூ கேன் ஆஸ்க் மீ இன் த chat box. Okay, very good. So இப்போ we'll discuss about human genome project. மனுஷனுடைய செல்லுக்குள்ள நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஜீன்ஸ் என்னென்ன, ஓனதுடைய வேலை என்னென்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிற ப்ராஜெக்ட் தான் இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். சரியா? அதுக்கு முன்னாடி we should know what is a genome. ஒரு ஹியூமனுடைய ஹாப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோமில் இருக்கிற என்டையர் டிஎன்ஏவை நம்ம ஜீனோம் சொல்லலாம். ஸோ இப்போ கெமீட்லாம் இட் வில் ஹாவ் த ஹாப்ளாய்டு டிஎன்ஏ, ஹாப்ளாய்டு குரோமோசோம். ஸோ அந்த குரோமோசோமில் இருக்கிற பாருங்கள் 46 அப்படிங்கிறது ஹியூமனுடைய டிப்ளாய்டு குரோமோசோம். ரைட்டா? 23 அப்படிங்கிறது ஹியூமனுடைய ஹாப்ளாய்டு குரோமோசோம். ஸோ குரோமோசோமுக்கு உள்ளார தான் இந்த டிஎன்ஏ இருக்கும். ஸோ இந்த ஹாப்ளாய்டு குரோமோசோம்ஸ்குள்ளார இருக்கக்கூடிய அந்த எல்லா டிஎன்ஏவும் இப்போ 23னா 23 குரோமோசோம்லேயும் இருக்கிற எல்லா டிஎன்ஏவையும் சேர்த்து வச்சு, அந்த என்டையர் டிஎன்ஏவையும் சேர்த்து வச்சு நான் ஜீனோம்னு சொல்ல முடியும். ரைட்டா? இது மனுஷனுக்கும் சொல்லலாம், மங்கிக்கும் சொல்லலாம், பனானாக்கும் சொல்லலாம், ஓகே, ஆப்பிளுக்கும் சொல்லலாம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ ஹியூமன் ஜீனோமோடைய ஃபீச்சர் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி ஹாப்ளாய்டு தான் நம்ம ஜீனோம் சொல்கிறோம். ஸோ ஹாப்ளாய்டுனா 23 குரோமோசோம், ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரைட்டா? இதில் 22 வந்து ஆட்டோசோம், 1 வந்து செக்ஸ் குரோமோசோம். ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்டை எப்போ பண்ணாங்க, மனுஷனுடைய ஜீனோமில் இருக்கிற ஒவ்வொரு ஜீனையும் கண்டுபிடிச்சி அதுக்கான ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிற இந்த ப்ராஜெக்டை எப்போலேருந்து எப்போ பண்ணாங்கன்னா 1990லேருந்து 2003 வரைக்கும் பண்ணாங்க. ஸோ இது மூலமாக தான் ஒரு மனுஷனுடைய ஜீனோமில் இருக்கிற நியூக்ளியோடைடு சீக்வன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எஃபர்ட் போட்டாங்க. அதே மாதிரி அந்த ஹியூமன் ஜீனோமில் இருக்கக்கூடிய ஜீன்ஸையும் மேப் பண்ணுறதுக்கும் எஃபர்ட் போட்டாங்க. அதாவது பாருங்கள், ஒரு ஜீன் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம், அதில் நிறைய நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். ஸோ 10 நியூக்ளியோடைட்ஸ் சேர்ந்தது ஒரு ஜீனாக இருக்கலாம், இல்லை 10,000 நியூக்ளியோடைட்ஸ் சேர்ந்ததும் ஒரு ஜீனாக இருக்கலாம். அப்போ மனுஷனுக்குள்ளார எத்தனை ஜீன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஜீனுக்குள்ளாரையும் எத்தனை நியூக்ளியோடைட் இருக்குது, ஸோ அந்த நியூக்ளியோடைடில் ஃபஸ்ட்டு எது, செகண்ட் எது, தேர்ட் எது அப்படின்ற நியூக்ளியோடைட் சீக்வன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இந்த ப்ராஜெக்டை பண்ணாங்க. நான் சொல்ல வர்றது புரியுதா? இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரிபாடி? ரைட்? ஸோ ஹியூமன் ஜீனோமில் பாருங்கள் 3 × 10⁹ பேஸ் பேர் இருக்குது. கரெக்டாக? அந்த ஹாப்ளாய்டு டிஎன்ஏல மட்டும் 3 × 10⁹ பேஸ் பேர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. யூனோ வாட் இஸ் அ பேஸ் பேர்? இஃப் இட் இஸ் அ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, ரைட்டா, இங்கே ஒரு நியூக்ளியோடைட் இங்கே ஒரு நியூக்ளியோடைட் இருக்குமா. ஸோ இந்த இடத்துல ஒரு பேஸ், நைட்ரஜனஸ் பேஸ் இருக்கும், இங்கே ஒரு நைட்ரஜனஸ் பேஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த 2 பேஸும் தான் பேர் ஆகுது. இங்கே இருக்கிற பேஸும் இங்கே இருக்கிற நைட்ரஜனஸ் பேஸும் பேர் ஆகுது. ஸோ ஆல் தீஸ் ஆர் கால்டு பேஸ் பேர்ஸ். ஓகே, இது ஒவ்வொன்றுமே பேஸ் பேர்ஸ். இந்த மாதிரி 3 × 10⁹ பேஸ் பேர் இருக்குது. உமா மகேஸ்வரி, ஹாய், வெல்கம் டு த செஷன், லைக் த வீடியோ. இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ உமா மகேஸ்வரி, நம்ம 10th உள்ள ஒன் ஷாட் எல்லாமே முடிச்சிட்டோம், அதனால தான் அங்கே லைவ் வராமல் இருக்கிறோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, குட்டி குட்டி அகாடமிக் கண்டென்ட் வந்து அதில் போடலாம். சரியா? ஸ்ரீ இனி வாஷினி எப்படி இருக்கிறீங்க? உமா மகேஸ்வரி எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லாரையும் பார்த்து. ரிஹான் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு த செஷன். ஓகே, ஸோ நல்லா இருக்கிறீங்களா? அவங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் கிளாஸ்க்கெலாம் இப்போ வரதில்லை? பிஸி ஆகிட்டிங்களா எல்லோரும்? இப்போ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? கிளாஸ்க்குள்ளே வந்துட்டிங்கன்னா வெல்கம் டு அவர் கிளாஸு. ரைட்? ஸோ ஹோப் உங்களுக்கு இது புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டுடைய கோல்ஸ் என்ன, நோக்கம் என்ன, எதுக்காக இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கிவ் மீ a minute.
ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் எதுக்கு பண்ணாங்க? மனுஷனுடைய டிஎன்ஏல இருக்கிற ஜீன்ஸ் எத்தனை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணாங்க. ஏன்னா டிஎன்ஏ சீக்வன்ஸ் தெரிஞ்சாச்சுன்னா நம்ம ஜீன்ஸ் எத்தனைன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸ்ரீ இனிவாஷினி, ஹாய், வெல்கம் டு த செஷன். ஏன் டெலீட் பண்ணிட்டீங்க மெசேஜை? ரைட். அண்ட் அடுத்த விஷயம், நான் சொல்லியிருக்கிறேன் ஹியூமன் ஜீனோமில் 3 × 10⁹ பேஸ் பேர் இருக்குதுன்னு சொன்னேன்னா, அதாவது இட் இஸ் 3 பில்லியன் பேஸ் பேர். அந்த பேஸ் பேருடைய சீக்வன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இந்த ப்ராஜெக்டை பண்ணாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 3 பில்லியன் பேஸ் பேர்ஸில் ஃபஸ்ட்டு என்ன, செகண்ட் என்ன, தேர்ட் என்ன, ஃபோர்த் என்ன, ஃபிஃப்த் என்ன, சிக்ஸ்த் என்ன அப்படின்னு 3 பில்லியனும் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட்டு. ரெண்டாவது, கிடைச்ச இன்ஃபர்மேஷனை கம்ப்யூட்டரில் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணணும். நாலாவது, அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்காக டூல்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இந்த ப்ராஜெக்டோட கோல் அதுவும் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சயின்டிஸ்ட்டு, டேட்டா சயின்ஸு அப்படின்ற படிப்பெலாம் இருக்குல்ல. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க, கொடுத்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பவர் பிஐ அந்த மாதிரி 2-3 டூல்லாம் இருக்குது. சரியா இந்த டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில டூல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதும் இந்த ப்ராஜெக்டோட நோக்கம் தான். ஸோ இப்போ தீஸ் ஆர் த கோல்ஸு. இன்னும் ஒரு சில கோல்ஸ் இருக்குது அந்த டேட்டா. ஓகே, இன்னும் ஒரு சில கோல்ஸ் இருக்குது. என்னதுன்னா, இன்னும் இந்த ப்ராஜெக்ட் அப்போ ஒரு சில டெக்னாலஜியை டெவலப் பண்ணியிருப்பாங்களா, அதில் கிடச்ச மனுஷனோட டிஎன்ஏ சீக்வன்ஸை கண்டுபிடிச்சி அது மூலமாக ஒரு சில டெக்னாலஜியை டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த டெக்னாலஜியை வந்து சொசைட்டியில் இருக்கிற மற்ற செக்டாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, ஏன்னா ஹியூமன் ஜீனோமோட சீக்வன்ஸை வச்சு நீங்கள் சொசைட்டியில் நிறைய விஷயம், நிறைய இனோவேஷன் வந்து பண்ணலாம். எத்தனையோ செக்டார் இருக்குது. எலக்ட்ரிசிட்டி ஒரு செக்டாரு, ஆட்டோமொபைல் ஒரு செக்டாரு, எஜுகேஷன் ஒரு செக்டாரு, ரைட்டா? அந்த மாதிரி எத்தனையோ செக்டார் இருக்குது. என்னது, மேனுஃபேக்சரிங் செக்டாரு, சர்வீஸ் செக்டாருன்னு நிறைய செக்டார் இருக்குது. ஸோ ஒவ்வொரு செக்டாருக்கும் இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம பயன்படுத்தலாம். அதாவது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்குறது தான் இன்னொரு கோல். அடுத்த கோல் என்னதுன்னா, ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒரு சில பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை? எத்திக்கல் பிரச்சனை, லீகல் பிரச்சனை, சோஷியல் பிரச்சனை வரும். எத்திக்கல்னால் அது எப்படி மனுஷனுடைய டிஎன்ஏவை எடுத்து நீங்கள் எப்படி இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணலாம், இதெல்லாம் வந்து நியாய தர்மம் இல்லை அப்படின்னு சில பேர் பேசுவாங்க. சில பேர் கேஸ் போடுவாங்க. சில பேர் ஒரு சில சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து போராடுவாங்க, இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாதுன்ட்டு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணி அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதும் இந்த ப்ராஜெக்டோட ஒரு நோக்கம் தான். சரியா? ஸோ இப்போ வில் சி வாட் இஸ் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அண்ட் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸு. ஒன்றும் இல்லை. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸை அப்ளை பண்ணி, அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்ளை பண்ணி, எந்த இதில் அப்ளை பண்ண போகிறாங்க, பயாலஜி அண்ட் மெடிசன் இண்டஸ்ட்ரியில் அப்ளை பண்ணி ஒரு மனுஷனுடைய டிஎன்ஏவுடைய அந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் டேட்டாவை அனலைஸ் பண்ண போகிறாங்க. அதுதான் இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் பண்ணுறாங்க. அப்போது அதில் மூலமாக தான் இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ன்ற துறையே உருவாச்சு. இந்த ப்ராஜெக்ட் பண்ண பிறகு தான். அப்புறம் தான் காலேஜிலலாம் பிஎஸ்சி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, எம்எஸ்சி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸை வச்சு ஒரு லிவிங் ஆர்கனிசத்தினுடைய லிவிங் ஆர்கனிசத்தினுடைய ஸ்ட்ரக்சரு, ஃபங்க்ஷன்ஸை நம்மளால் இன்டர்பிரேட் பண்ணி, ப்ரிடிக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்டும் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ன்ற துறையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த துறையோடைய வேலையே கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லிவிங் ஆர்கனைசத்தினுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை புரிஞ்சுட்டு ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் இதை பயன்படுத்தலாம். சரியா? ஸோ இங்கே ஸ்பெஷலாக எதுக்காக பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, மனுஷனுடைய டிஎன்ஏ சீக்வன்ஸ் டேட்டாவை அனலைஸ் பண்ண. மனுஷனுடைய டிஎன்ஏல நியூக்ளியோடைட் இருக்குது, அதனுடைய சீக்வன்ஸ் ஃபஸ்ட் எது, செகண்ட் எது, தேர்ட் எது அப்படிங்கிற அந்த சீக்வன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதை அனலைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம இங்கே பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பயன்படுத்துகிறோம். ஹரிதாஸ், வணக்கம்ப்பா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்தே. ரைட், இவ்வளோ நாளாக எங்கே போனீங்க? ஏன் கிளாஸ்க்கு லேட்டு? ஸோ இல்லை வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஹரிதாஸ், சரிங்களா? ரைட். ஸோ நோட்ஸ் எடுங்க, எல்லாருமே கிளாஸ் கவனிக்கும் போது நோட்ஸ் எடுங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் கிளாஸில் இடையில நிறைய கொஷின்ஸ் கொண்டு வரேன், சரியாப்பா? ரைட், போலும் கொண்டு வரேன், கொஷின்ஸும் கொண்டு வரேன். அப்போ தான் நம்ம என்கேஜ்மெண்ட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பாருங்கள், இதை பண்ணுறதுக்கு மனுஷனுடைய டிஎன்ஏ சீக்வன்ஸு, டிஎன்ஏல இருக்கிற நியூக்ளியோடைட் சீக்வன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 2 மெத்தட்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னதுன்னா இஎஸ்டி, எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸு டேகு. அப்போனா என்னது, மனுஷனுடைய டிஎன்ஏவை எடுத்துக்கிட்டாங்க, அதில் நிறைய ஜீன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணாங்கன்னா, மனுஷனுடைய டிஎன்ஏல ஜீன்ஸ் இருக்குது, அந்த ஜீன்ஸு டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி
எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணும், அப்புறம் டிரான்ஸ்லேஷன் ஆகி ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மனுஷனுடைய டிஎன்ஏ எடுத்துகிட்டு இதில் எந்தெந்த ஜீன்ஸ் எல்லாம் எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்ப்ரெஷன் ஆகுதோ அதை மட்டும் கண்டுபிடிச்சாங்க. அதான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, இந்த மெத்தடில் என்ன பண்ணாங்க, எந்தெந்த ஜீன்ஸ் எல்லாம் எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் ஆகுதோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் மெயினாக பண்ணாங்க. ஐடென்டிஃபை மட்டும் பண்ணுறது இல்லாமல் சீக்வன்ஸும் பண்ணாங்க. ஏன்னா இப்போது இவ்வளோ பெரிய டிஎன்ஏ இருக்குன்னா, ஸோ இதில் இங்கெல்லாம் ஜீன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? அப்போ இது ஜீன் 1, இது ஜீன் 2, ஜீன் 3ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு டிஎன்ஏல எங்கெங்கெல்லாம் ஜீன்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு இந்த ஜீன், செகண்ட் இந்த ஜீன், தேர்ட் இந்த ஜீன் அப்படின்னு சீக்வன்ஸும் பண்ணாங்க, ஐடென்டிஃபையும் பண்ணாங்க. இதுதான் எக்ஸ்ப்ரெஸ்டு சீக்வன்ஸு டேக். எங்கெங்கெல்லாம் ஜீன் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுச்சோ அதை சீக்வன்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு டேகும் போட்டாங்க. ஓகேவா? இப்போ இங்கெல்லாம் ஜீன் எக்ஸ்ப்ரெஸ் ஆகலை, இங்கேருந்தெல்லாம் உங்களுக்கு எம்ஆர்என்ஏ வரல, ப்ரோட்டீன் வரலை, ரைட்டா? ஃபஸ்ட்டு இஎஸ்டி மெத்தடில் வெறும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறத மட்டும் கண்டுபிடிச்சி சீக்வன்ஸ் பண்ணாங்க. ரெண்டாவது மெத்தட் தான் சீக்வன்ஸ் அனோட்டேஷன். இதில் அந்த ஹோல் ஜீனோமை, ஹோல் டிஎன்ஏவையும் அவங்க சீக்வன்ஸ் வந்து பண்ணாங்க இந்த மெத்தடில். அப்போது இதில் கோடிங் ரீஜனும் இருக்கும், நான் கோடிங் ரீஜனும் இருக்கும். அப்போ நான் என்ன பார்த்தோம், ஸோ இந்த டிஎன்ஏல இந்த ரீஜன்ஸ்லாம் இன்ஃபர்மேஷன் கோட் பண்ணி வச்சுருக்குது. ஸோ தீஸ் ஆர் கால்டு கோடிங் ரீஜன். இப்போ இதிலேருந்து தான் எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இதெல்லாமே தீஸ் ஆர் நான் கோடிங் ரீஜன். இங்கேருந்து எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகாது, ப்ரோட்டீனும் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அப்போது ஒரு ஜீனோம் டிஎன்ஏன்னு எடுத்தால் இட் வில் ஹாவ் கோடிங் ரீஜன், இட் வில் ஹாவ் நான் கோடிங் ரீஜன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து கோடிங் அண்ட் நான் கோடிங் ரீஜன் இது எல்லாத்தையும் சேர்த்து அங்கே இருக்கிற நியூக்ளியோடைட் சீக்வன்ஸை கண்டுபிடிச்சி, ரைட்? அப்புறம் ஒவ்வொரு சீக்வன்ஸும் என்ன ஃபங்க்ஷனை பண்ணுது, ஒவ்வொரு ஜீனும் என்ன ஃபங்க்ஷனை பண்ணுது, நான் கோடிங் ரீஜன்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு ஹோலாக கண்டுபிடிச்சி பண்ணுறது தான் சீக்வன்ஸ் அனோட்டேஷன். புரிஞ்சுதா? ரெண்டு விஷயம், கோடிங்கை மட்டும் கண்டுபிடிக்கிறது, இன்னொன்று கோடிங் நான் கோடிங் ரெண்டுத்தையும் சேர்த்து நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கிறது. இது ரெண்டுத்து மூலமாக தான் மெயினாக இந்த ப்ராசஸ் பண்ணாங்க. இதெல்லாம் எப்படி பண்ணுறது, இதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ மனுஷனுடைய டிஎன்ஏ வேணும்னா ஃபஸ்ட்டு மனுஷனுடைய செல்லிருந்து டிஎன்ஏவை பிரிச்சுக்கணும். இதை பயோடெக்கில் நம்ம தெளிவாக படிப்போம். ஓகேவா? இப்போ இதை குட்டி குட்டி பீஸாக வெட்டிக்கணும் ரேண்டமாக, சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த பீஸெல்லாம் நிறையா காப்பீஸாக மல்டிப்ளை பண்ணணும், ஜெராக்ஸ் காப்பி போடுற மாதிரி. இதுக்கு தான் நம்ம பயோடெக்கில் வந்து படிச்சிருப்போம், ஜீன் ஆம்ப்ளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஞாபகம் இருக்குதா? ஸோ அப்படி பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே என்ன பண்ணுங்க, ஒரு ஹோஸ்ட் எடுத்துக்கோங்க, ஒரு பாக்டீரியாவோ இல்லை ஈஸ்ட்டோ. இதுதான் ஒரு பாக்டீரியா, சரியா? அப்படி முட்டை மாதிரி இருக்கா, இதுதான் ஒரு ஹோஸ்ட்டு. ஸோ இதுக்குள்ளார நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ரேண்டம் ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், ஸோ அதெல்லாம் வந்து உள்ளார போடணும். அப்படி போடணுன்னா உங்களுக்கு வெக்டார் தேவை, பயோடெக்னாலஜியில் படிப்பீங்க. ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளார ஒரு டிஎன்ஏவை நீங்கள் இஷ்டத்துக்கு போட முடியாது, ஒரு வெக்டாரோட சேர்த்து தான் போடணும். அப்போ இந்த ஃப்ராக்மெண்ட்டை ஒரு வெக்டாரோட சேர்த்து இந்த ஹோஸ்ட்டுக்குள்ளே போடணும். இந்த பாக்டீரியா, இந்த ஈஸ்ட் இருக்கா, இதுக்குள்ளார இந்த ஃப்ராக்மெண்ட்டை நீங்கள் போடணுன்னா இந்த வெக்டாரோட சேர்க்கணும். ஸோ வெக்டார் யாருன்னா பிஏசி, ஒய்ஏசி, பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம், ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம். ஸோ இவங்களோட இந்த ஃப்ராக்மெண்ட்டை நீங்கள் சேர்த்துருங்க, சரியா? சேர்த்துட்டு இந்த ஹோஸ்ட்டுக்குள்ளே போடுங்க. போட்ட உடனே அதுக்குள்ளார மல்டிப்ளிகேஷன் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆகும். ஓகே, குளோனிங் வந்து நடக்கும். புரிஞ்சுதா? ரைட்டா? இப்போ மல்டிப்ளிகேஷன் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆயிருச்சா? ஸோ இதை தூக்கிட்டு வந்து நீங்கள் இப்போ சீக்வன்சிங் பண்ணணும். அதுக்கு தான் ஒரு சயின்டிஸ்ட் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவருக்கு பேர் ஃப்ரெட்ரிக் சாங்கர். ஸோ இந்த சயின்டிஸ்ட்டு ஒரு மெத்தடை வச்சுருக்கிறாரு, ஃப்ரெட்ரிக் சாங்கர் மெத்தட். இந்த மெத்தடை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டிஎன்ஏ பீஸெல்லாம் தனித்தனியாக இருக்கிற பீஸெல்லாம் ஒன்றா கரெக்டாக நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் பிரகாரம் அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு பீஸ்லையும் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அந்த மெத்தடோட டெப்த்லாம் காலேஜ் லெவலில் போகும். இப்போதைக்கு ஃப்ரெட்ரிக் சாங்கர் மெத்தடு ஆட்டோமேட்டட் டிஎன்ஏ சீக்வன்ஸ் மெத்தடு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ நம்ம ஆட்டோமேட்டட் டிஎன்ஏ சீக்வன்ஸ் மெத்தட் மூலமாக, ஃப்ரெட்ரிக் சாங்கருடைய மெத்தட் மூலம் என்ன பண்ணுறோம், அந்த குட்டி குட்டி டிஎன்ஏ பீஸ், அந்த ஃப்ராக்மெண்ட் இருக்குல்ல, அது கரெக்டாக சீக்வன்ஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போது ட்ரெயினில் ஃபஸ்ட்டு இன்ஜின் இருக்கும், அப்புறம் அன்ரிசர்வ்டு கோச் ஒன்று 2 இருக்கும், அப்புறம் வந்து என்ன இருக்கும், ஏசி கோச்சு, ஃபஸ்ட்டு ஏசி இருக்கும், அப்புறம் செகண்ட் ஏசி, அப்புறம் தேர்ட் ஏசி, அப்புறம் ஸ்லீப்பரு, அப்புறம் திருப்பி அன்ரிசர்வ்டு, அப்புறம் ஃபைனலாக கடைசி கம்பார்ட்மெண்ட்டு. அது மாதிரி தான் நம்மளுடைய வரைக்கும் சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எப்படி சீக்வன்ஸ் பண்ணுறது அப்படின்னா, ஓவர்லேப்பிங் ரீஜன்ஸ் இதில் ப்ரொடியூஸ் ஆகும், அதை பேஸ் பண்ணி தான் சீக்வன்ஸ் பண்ணணும்.
இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஓவர்லாப்பிங் ரீஜன்னா என்ன பாருங்கள். இப்படி பீஸாக டிஎன்ஏ இருக்குது. ஓகே, ஸோ இந்த டிஎன்ஏல இங்கே ஏஏடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஜிடி இருக்குது, ஜிடி இருக்குது, இங்கே டிஏ இருக்குது, திருப்பியும் இங்கே டிஏ இருக்குது, இங்கே சிஜி இருக்குது. இதெல்லாம் டிஎன்ஏ. திருப்பி இங்கே சிஜி இருக்குது, இங்கே ஏடி இருக்குது. பாருங்கள், இது ஒவ்வொன்றுமே தனித்தனி டிஎன்ஏ பீஸு. இதில் ஃபஸ்ட்டு இது வரணும். ஓகே, என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த பீஸு, செகண்ட் இந்த பீஸு, தேர்ட் இந்த பீஸு, ஃபோர்த் இந்த பீஸு. எப்படி, ஹவு கேன் ஐ சீக்வன்ஸ் லைக் திஸ்? நான் எப்படி சீக்வன்ஸ் பண்ணேன்? ஓவர்லாப்பிங் ரீஜனை வச்சு. இந்த பீஸோட எண்டிங் பாயிண்ட்டும் இந்த ரெண்டாவது பீஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஓவர்லாப் ஆகுதா? அப்போ இதுக்கு அடுத்து தான் இது வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? தெரியுதா? இப்போ செகண்ட் பீஸோட எண்டிங் பாயிண்ட்டும் தேர்டு பீஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஒன்றா இருக்குதா? ஓவர்லாப் ஆகுதா? அப்போ இதுக்கு அடுத்து தான் இது வருதுன்னு சொல்ல முடியுமா? ஸோ அந்த ஓவர்லாப்பிங் ரீஜனை வச்சு தான் அவங்க அந்த சீக்வன்ஸை அரேஞ்சே பண்ணுறாங்க. புரிஞ்சுதா நான் சொல்கிறது? இப்போ அந்த சீக்வன்ஸை வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டரில் அந்த டேட்டாவை போட்டு நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா அது வந்து 3 பில்லியன் பேஸ் பேஸ் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ எப்படியோ ஒரு வழியாக இந்த மெத்தடெல்லாம் பயன்படுத்தி மனுஷனுடைய டிஎன்ஏல இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட் சீக்வன்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ என்ன கண்டுபிடிச்சாங்க? 3164.7 மில்லியன் நியூக்ளியோடைட் பேஸஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து கிட்டத்தட்ட 3 பில்லியன் பேஸ் பேர்னு வரும். 3 பில்லியன் அல்லது 3000 மில்லியன் ரெண்டும் சேம் தான். புரிஞ்சுதா? ஓகே, ஒரு பேஸ் பேரில் 2 பேஸ் இருக்கும். ஸோ பேஸ் பேர் சொல்கிறாங்களா பேஸ் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆவரேஜாக இப்போ இந்த மனுஷனுடைய டிஎன்ஏல நிறைய ஜீன்ஸ் இருக்கும். ஆவரேஜாக ஒவ்வொரு ஜீன்லேயும் எக்கச்சக்கமான பேஸஸ் இருக்கும். ஆவரேஜாக ஒரு ஜீனில் ஒரு 3000 பேஸ் இருக்கும். ஒரு பேஸ் பேருக்கு 2 பேஸு. அப்போ 3000 பேஸுனா 1500 பேஸ் பேர்னு அர்த்தம். சரியா? 3000 பேஸுனா 1500 பேஸ் பேர். இஸ் இட் கிளியர்? அப்போது அந்த மனுஷனுடைய ஜீன்லே நிறைய நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் வச்சுருக்க ஜீன் தான் லார்ஜஸ்ட் ஜீனுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லார்ஜஸ்ட் ஜீன் எதுனா டிஸ்ட்ரோஃபின்னு ஒரு ஜீன் இருக்குது எக்ஸ் குரோமோசோமில். லோயர் கிளாஸ்லேயே எக்ஸ் குரோமோசோம்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் நம்புகிறேன், ரீப்ரொடக்ஷனே படிச்சிருப்பீங்க. ஸோ மேலுக்கு XX இருக்கும், மேலுக்கு XY இருக்கும், ஃபீமேலுக்கு XX இருக்கும். ஸோ இதெல்லாம் செக்ஸ் குரோமோசோம். மனுஷனுக்கு இருக்கிற 46 குரோமோசோமில் 44 பாடி குரோமோசோம், பாக்கி 2 செக்ஸ் குரோமோசோம். மேல்னா XY, ஃபீமேல்னா XX. அப்போ அந்த எக்ஸ் குரோமோசோமில் இருக்கிற ஜீன் தான் இது. கிட்டத்தட்ட 2.4 மில்லியன் பேஸ் பேர் இவங்களே வச்சுருக்கிறாங்க. 3164 மில்லியன் நியூக்ளியோடைட் பேஸ் பேர் மொத்தமாக இருக்குது. அதில் 2.4 மில்லியன் பேஸ் வந்து ஒரே ஜீனுக்குள்ளார இருக்குது. இப்போ இதுதான் உலகத்திலே லார்ஜஸ்ட்டு. மொத்தமாக எத்தனை ஜீன்ஸ் இருக்குன்னா ஒரு 30,000 இருக்குது மனுஷனுக்குள்ளார. ஓகே, இப்போ இந்த இத்தனை நியூக்ளியோடைடில் 99.9 நியூக்ளியோடைட் பேஸ் வந்துட்டு எல்லா பீப்புளையும் சேம் தான். எனக்கும் சேம் தான், ஹரிதாஸ்க்கும் சேம் தான், ரிஹான், ஸ்ரீ, உமா, அபி, கீர்த்தி எல்லாருக்குமே சேம் தான். ஒரு 0.1% மட்டும்தான் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வித்தியாசப்படும். எனக்கு, ஹரிதாஸ்க்கு, ரிஹானுக்கு, ஸ்ரீக்கு, உமாக்கு எல்லாருக்கும் 0.1% தான் வித்தியாசப்படும். அந்த 0.1% வித்தியாசப்படுறதுனால தான் நம்ம ஒவ்வொருத்தருமே யூனிக்காக இருக்கும். ஒவ்வொருத்தருடைய ஃபிங்கர் பிரிண்ட்டும் யூனிக்காக இருக்குது. புரிஞ்சுதான் நான் சொல்ல வருது? ஓகே, இப்போது 30,000 கண்டுபிடிச்சிருக்கிறாங்களே, நான் உங்களுக்கு தெரியும் ஒரு ஜீன்னா அதுதான் வந்து இட்ஸ் அ டிஎன்ஏல இருக்கிற நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் தான் இந்த ஜீன்ஸு. அப்போது அது டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகி எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணணும், டிரான்ஸ்லேஷன் ஆகி ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஜீனுக்குன்னு ஃபங்க்ஷன் இருக்குது, இட் ஷுட் ப்ரொடியூஸ் அ ப்ரோட்டீனு. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஜீன்ஸில் 50% ஆஃப் ஜீன்ஸுக்கு மேலே அதோடைய ஃபங்க்ஷனே இன்னும் கண்டுபிடிக்கல. ஓகே, 30,000 ஜீன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அதோடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 கிட்ட தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களே ஃபங்க்ஷனை, மிச்சத்துக்கெலாம் கண்டுபிடிக்கலை. புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் தான் என்னது ஹியூமன் ஜீனோமுடைய ஃபீச்சர்ஸு. இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இருக்குது பாருங்கள். குரோமோசோம் 1 தான் நிறைய ஜீன்ஸ் வச்சுருக்கு. இப்போது ஹியூமனுக்கு பாருங்கள் குரோமோசோம் வந்து 23 பேர் இருக்கும். சரியா? இப்போது இது வந்து பேர் 1. இது மாதிரி நான் 23 பேர் போடலாம். ஃபைனலாக பேர் 23. 23வது பேர் தான் செக்ஸ் குரோமோசோம் வச்சுருக்கோம். சரியா?
ஸோ அப்போது இப்படி 23 பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்குது. அதில் குரோமோசோம் பேர் நம்பர் 1ல் இருக்கிற குரோமோசோமுக்கு தான் நிறைய ஜீன்ஸ் இருக்குது. இதுதானே பேர் நம்பர் 1 குரோமோசோம். ஸோ இதில் தான் நிறைய ஜீன்ஸ் இருக்குது. அப்போது பேர் நம்பர் 1னா இப்போ என் உடம்புல பேர் நம்பர் 1ல் 2 குரோமோசோம் இருக்கும். இது ரெண்டுமே பேர் நம்பர் 1. ஓகே, ரெண்டுமே குரோமோசோம் 1 தான் சொல்லுவோம். ஸோ எதுக்கு சார், எதுக்கு 2 இருக்குன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பேரில் இருக்கிற குரோமோசோம்ஸில் ஒன்று நம்ம ஃபாதர்கிட்டேருந்து வந்திருக்கோம், இன்னொன்று நம்ம மதர்கிட்டேருந்து வந்திருக்கோம். இப்போ இதில் ஒன்று என் ஃபாதர்கிட்டேருந்து, இன்னொன்று என் மதர்கிட்டேருந்து வந்திருக்கு. ரெண்டுமே குரோமோசோம் 1 தான். இதில் நிறைய ஜீன்ஸ் இருக்குது தான். மோஸ்ட் ஆஃப் த 2968 இதில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு ஜீனுக்குள்ளார நிறைய நியூக்ளியஸு அதிகமாக எங்கே இருக்குன்னா, உங்களோட அந்த 23வது பேரில் இருக்கிற குரோமோசோம் எக்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு ஜீன் இருக்கும் டிஸ்ட்ரோஃபின்ட்டு. அதுக்கு தான் அதிகப்படியான பேஸ் இருக்குது, 2.4 மில்லியன் பேஸ். ஓகே, அப்போது எந்த குரோமோசோமுக்கு உள்ளதுலேயே கம்மி ஜீன்ஸ்னால் ஒய் குரோமோசோம். அதில் வெறும் 231 ஜீன்ஸ் தான் இருக்குது. புரிஞ்சுதான் நான் சொல்கிறது? இப்போ இவ்வளோ பேஸ் இருக்குது, இவ்வளோ நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது இந்த ஜீனோமில். அதில் லெஸ் தேன் 2% தான் உங்களுக்கு ப்ரோட்டீனே கொடுக்கும், கோடிங் ரீஜன். ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இவ்வளோ பெரிய டிஎன்ஏல இங்கே இருக்கிற ரீஜன்லாம் கோடிங் ரீஜன்னா இவங்க எம்ஆர்என்ஏ கொடுப்பாங்க, அதிலேருந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். புரியுதா? ஸோ அதான் கோடிங் ரீஜன். இவ்வளோ பெரிய ஜீனோமில் 2%க்கும் கம்மியாக தான் என்ன கொடுப்பாங்க, ப்ரோட்டீனை கொடுப்பாங்க. புரிஞ்சுதா? ஸோ அப்போ மெஜாரிட்டியே என்ன இருக்கும் அப்படின்னா, உங்கள் ஹியூமன் ஜீனோமில் மெஜாரிட்டி போர்ஷன் ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் இருக்கும். ஓகே, என்ன அது ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், இங்கே CGTTAGA இருக்கா? இப்போ இந்த CGTTAGAவே நிறைய இடத்துல இருக்கும். இவ்வளோ பெரிய டிஎன்ஏல இங்கே ஒரு CGTTAGA இருக்கா, திருப்பி இங்கே ஒன்று இருக்கும், திருப்பி இங்கே ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் அப்போ நம்ம டிஎன்ஏல மெஜாரிட்டி ரீஜனே அந்த ரிப்பீட்டான டிஎன்ஏ சீக்வன்ஸ் தான் இருக்கும். ஸோ ரிப்பீட்டேட்டிவ் சீக்வன்ஸ்னால் என்னது, இது ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரெச்சு. ஓகே, அது ரிப்பீட்டடாக மல்டிபிள் டைம்ஸ் டிஎன்ஏல இருக்கும். இப்போ நான் சொன்னது தான். இவங்களுக்கு கோடிங் ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. இவங்க எம்ஆர்என்ஏ கொடுக்க போகிறதில்ல, இவங்க ப்ரோட்டீனையும் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் இந்த சீக்வன்ஸை வச்சு தான் ஒரு குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதோடைய சேஞ்சஸ் என்னென்ன, டைனமிக்ஸ் எப்படி, டைனமிக்ஸ்னாலே சேஞ்சஸ்ஸு. இப்போ பேரண்டில் இருக்க குரோமோசோமும் நமக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதெல்லாம் எப்படி டிஃபர் ஆகுது, இப்போ ஒரு குரோமோசோம் எப்படி இருக்குது, பையனோட குரோமோசோம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கணுன்னா, அந்த குரோமோசோம்குள்ளார இருக்கிற டிஎன்ஏல இருக்கிற இந்த ரெப்படேட்டிவ் சீக்வன்ஸு, இந்த இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ எவல்யூஷன் அப்பாலேருந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் எப்படி எவால்வ் ஆகி வராங்க, குரோமோசோம் எப்படி எவால்வ் ஆகி வருது, ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்க. இன்னொரு பாயிண்ட் என்னதுன்னா, SNPன்னு சொல்லுவாங்க, ஸ்னிப்புன்னு சொல்லி, சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்ஃபிசம். ஷார்ட்டாக ஸ்னிப்பு இல்லைனா SNP, சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்ஃபிசம். அதாவது சிங்கிள் பேஸ் மட்டும், அதாவது அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் பேஸ் மட்டும் டிஃபர் ஆகிற மாதிரி 1.4 மில்லியன் லொக்கேஷன்ஸு ஹியூமன்ஸில் இருக்குது. இப்போ பாருங்கள், இவர் ஒரு ஹியூமன், இவர் இன்னொரு ஹியூமன், இவர் இன்னொரு ஹியூமன். இங்கே GCA A CGTTAG இருக்குது. ஓகே, இந்த ஹியூமனில் GCA G CGTTAGA இருக்குது. இந்த ஹியூமனில் GCA T CGTTAGA இருக்குது. இப்போ 3 ஹியூமன்லையும் இந்த சீக்வன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த 3 சீக்வன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம், ஒரு சிங்கிள் நியூக்ளியோடைட் பேஸ் தான் வித்தியாசம். ஒரே ஒரு சிங்கிள் நியூக்ளியோடைடு தான் வித்தியாசம். மிச்சப்படி இது எல்லாமே சேமாக இருக்குது. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இதுக்கு பேர் தான் சிங்கிள் நியூக்ளியோடைடு பாலிமார்ஃபிசம் அப்படிங்கிறது. ஸோ இது நம்ம ஹியூமன் டிஎன்ஏல 1.4 மில்லியன் லொக்கேஷனில் இருக்குது. இப்போ இந்த ஹியூமன் டிஎன்ஏல ஒரு லொக்கேஷனை தான் நான் காமிச்சிருக்கிறேன் SNPக்கு. இந்த மாதிரி இங்கே ஒரு லொக்கேஷன் இருக்கும், இந்த லொக்கேஷன் வில் பி SNP. அப்போனா என்ன அர்த்தம், இதே இந்த ஹியூமனில் ஒவ்வொரு ஹியூமன்லேயும் இருக்கிற அந்த லொக்கேஷனில் ஏதோ ஒரு நியூக்ளியோடைடு மட்டும் டிஃபர் ஆகும். இப்போ இந்த லொக்கேஷனில் எல்லா ஹியூமனுக்கும் இருக்குது, ஒரு நியூக்ளியோடைடு மட்டும் டிஃபர் ஆகிற இந்த மாதிரியான செட்டு 1.4 மில்லியன் லொக்கேஷனில் இருக்கும். இப்போ இந்த ஒரு ஹியூமனில் ஒரு லொக்கேஷன் போட்டிருக்கேன், இந்த மாதிரி 2 3 4 5 6ன்னு 1.4 மில்லியன் லொக்கேஷனில் இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? இஸ் இட் கிளியர்? ஸோ இப்போ மனுஷனுடைய டிஎன்ஏவை கண்டுபிடிச்சாச்சு, சீக்வன்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதோட அப்ளிகேஷனை பார்த்தோன்னா அதுதான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இப்போ ஒரு கொலை கேஸ்லாம் நடக்குதுல்ல, க்ரைம் சீனு. அப்போ அந்த கொலை பண்ண பர்சனோட ஹேரு அந்த க்ரைம் சீனில் இருந்தாலும் அந்த கொலையை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஹேரை வச்சு டிஎன்ஏவை கண்டுபிடிச்சி பண்ணிடலாம்.
ஸோ அதுக்கு பேர் தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு 2 இண்டிவிஜுவலுடைய டிஎன்ஏவை கம்பேர் பண்ண முடியும். இப்போ இவன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு சந்தேகம் வருது, அப்புறம் இன்னொருத்தன் அவனையும் பார்த்தாலும் சந்தேகமாக தான் இருக்குது. இவங்க 2 பேரில் யார் கொலை பண்ணியிருப்பான்னு சந்தேகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணும், க்ரைம் சீனில் கிடச்ச அந்த முடி ஹேர் இருக்குல்ல, அதோடைய டிஎன்ஏ சீக்வன்ஸை கண்டுபிடிச்சிட்டு இவங்க 2 பேரோடைய டிஎன்ஏ சீக்வன்ஸை எடுத்து இந்த 2 சஸ்பெக்டில் யார் க்ரைம் பண்ணது, யார் அக்யூஸ்டுன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கான மெத்தட் தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். கண்டுபிடிச்சது அலெக்ஸ் ஜெஃப்ரீஸு 1985. இவங்க பேர் தான் ஃபாதர் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கு. ஸோ லல்ஜி சிங் அப்படிங்கிற இந்தியன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கான ஃபாதர். சரியா, நான் சொல்கிறது புரியுதா? ஸோ இதோடைய பேசிக் கான்செப்ட் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி டிஎன்ஏல அங்கங்கே ஒரு நான் கோடிங் ரீஜன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் ரெப்படிட்டிவ் சீக்வன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த ஒரு ப்ரோட்டீனையும் இது கோடே பண்ணாது. இங்கே வந்து அந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸு திருப்பி ரிப்பீட் ஆகும். இப்போ ஏசிசிடி இருக்குன்னா அந்த ஏசிசிடியே திருப்பி ரிப்பீட் ஆகும். ஏசிசிடின்னு 3 வாட்டி ரிப்பீட் ஆகலாம், 20 வாட்டி ரிப்பீட் ஆகலாம், 5000 வாட்டி ரிப்பீட் ஆகலாம். அதனால தான் பேர் வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ். இதில் டேண்டம்னா ரேண்டம்னு அர்த்தம். அப்போது ரேண்டமாக ரிப்பீட் ஆகுது. ஓகே, அது வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம்னா ரேண்டம்னு அர்த்தம். ஸோ ரேண்டமாக அந்த செட் ஆஃப் நியூக்ளியோடைடு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகும்னா அது வேரியபிள் நம்பர். சில நேரம் 10 வாட்டி ரிப்பீட் ஆகலாம், சில நேரம் 5000 வாட்டி ரிப்பீட் ஆகலாம், சில நேரம் 300 வாட்டி ரிப்பீட் ஆகலாம். புரியுதா? எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுங்கிறது ஒவ்வொரு பர்சனுக்கும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். பர்சன் டு பர்சன் மாறும், ஒவ்வொரு பர்சனுக்கும் ஸ்பெசிஃபிக்கு. இப்போ இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய அந்த ரெப்படிட்டிவ் சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீக்வன்ஸும் எனக்கு ஒரு 1000 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கலாம், உங்களுக்கு ஒரு 2000 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கலாம். பர்சன் டு பர்சன் மாறும். அப்போ அந்த விஎன்டிஆர் வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் சொல்கிறோம்ல, அந்த நான் கோடிங் ரீஜனில் இருக்கக்கூடிய இந்த ரெப்படிட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸோடைய சைஸு 0.1லேருந்து 20 KB வரைக்கும் இருக்கும். அப்போ அதாவது 0.1 KBலேருந்து 20 KB வரைக்கும். 0.1 KBனா 100 பேஸ் பேர் அதோடைய சைஸு, ஒரு இது விஎன்டிஆரோட சைஸு. ஓகே, அதாவது ஒரு ரிப்பீட்டோட சைஸு. இப்போ ஏசிசிடி நான் 4 தான் போட்டிருக்கேன், ரைட்டா? ஆனால் சைஸு 100 பேஸ் பேர் இருக்குமா. ஏசிசிடின்னு நான் 4 தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி 100 இருக்கிற ஒரு செட்டே பல வாட்டி ரிப்பீட் ஆகுங்கிறாங்க, ரைட்டு? அல்லது 20,000 பேஸ் பேர் இருக்கிற ஒரு செட்டு பல வாட்டி ரிப்பீட் ஆகுங்கிறாங்க. புரிஞ்சுதான் நான் சொல்கிறது? அப்போ ஒரு டிஎன்ஏல அங்கங்கே நான் கோடிங் ரீஜன் இருக்குது, அதை தான் ரெப்படிட்டிவ் டிஎன்ஏ சொல்கிறோம். மித்த ரீஜன்லாம் இட் வில் கோட் ஃபார் ப்ரோட்டீனு, அதை நம்ம பல்க்கு ஜீனோமிக் டிஎன்ஏன்னு சொல்கிறோம். ஒரு டிஎன்ஏல அங்கங்கே நான் கோடிங் டிஎன்ஏ ரீஜன் இருக்குது, இவங்க ப்ரோட்டீனை கொடுக்க மாட்டாங்க, இவங்களை நம்ம ரெப்படிட்டிவ் டிஎன்ஏன்னு சொல்கிறோம். அதே மாதிரி அங்கங்கே ப்ரோட்டீனை கொடுக்கக்கூடிய, ப்ரோட்டீனை கோட் பண்ணக்கூடிய டிஎன்ஏ ரீஜன் இருப்பாங்க, இவங்களை நம்ம என்ன சொல்கிறோம்? பல்க்கு ஜீனோமிக் டிஎன்ஏன்னு சொல்கிறோம். பல்க்கு ஜீனோமிக் டிஎன்ஏ சொல்கிறோம். ஸோ இவங்க தான் ப்ரோட்டீனை கோட் பண்ணுவாங்க. அப்போது ஒரு பர்சனோட செல்லுக்குள்ளார நியூக்ளியஸ்குள்ளார இருந்து டிஎன்ஏவை வெளியே எடுத்துகிட்டு ரெப்படிட்டிவ் டிஎன்ஏவை தனியாக, ஜீனோமிக் டிஎன்ஏவை தனியாக நம்ம பிரித்து எடுக்கணும். ஏன் எடுக்கணும்னு பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். மோஸ்ட்லி இந்த ஜீனோமிக் டிஎன்ஏ நம்ம எல்லாருக்கும் சேம் தான், ஆனால் இந்த ரெப்படிட்டிவ் டிஎன்ஏ தான் பர்சன் டு பர்சன் மாறும். இங்கே இருக்கிற அந்த ரெப்படிட்டிவ் டிஎன்ஏ எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். இதை வச்சு தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பாங்க, இதை வச்சு தான் ஒரு கேஸை சால்வ் பண்ணுவாங்க. ஹாய் சுதர், வணக்கம்ப்பா, வெல்கம். எந்த ஊர்லேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், ரைட்? ஸோ வெல்கம் டு த செஷன் சுதர். ஓகே, அப்போது 2 பர்சனோட அந்த ரெப்படிட்டிவ் டிஎன்ஏவை கண்டுபிடிக்கணும், கம்பேர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதை பிரித்து எடுக்கணும். இந்த ஜீனோமிக் டிஎன்ஏலேருந்து இதை மட்டும் பிரித்து எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த இது டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன்னா, சென்ட்ரிஃபிகேஷன் மிஷின் இருக்கும். அப்போது லேபில் அது டெஸ்ட் டியூப்குள்ளார டிஎன்ஏவை போட்டு அந்த மிஷினுக்குள்ளார போட்டிங்கன்னா அது ஃபாஸ்ட்டாக இப்படி சுற்றின பிறகு அதோடைய டென்சிட்டி பிரகாரம் அது வந்து அந்த டெஸ்ட் டியூப்பில் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது டெஸ்ட் டியூப்பில் கீழேயும், டென்சிட்டி கம்மியாக இருக்கிறது டெஸ்ட் டியூப்பில் மேலேயும் இருக்கும். ஸோ இதுதான் டெஸ்ட் டியூபா. டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதெல்லாம் மேலே இருக்குது, டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதெல்லாம் கீழே இருக்குது. ஸோ இப்போ இந்த மேஜர் பீக்குன்னு சொல்லுவாங்க, அந்த டெஸ்ட் டியூபில் இப்படி கோடாக இருக்கிறது தான் பீக்குன்னு சொல்லுவாங்க. மேஜர் பீக்குங்கிறது தான் பல்க்கு ஜீனோமிக் டிஎன்ஏ. இந்த குட்டி குட்டி மைனர் பீக்கு தான் நம்மளுடைய ரெப்படிட்டிவ் டிஎன்ஏ. இதுக்கு பேர் சேட்டலைட் டிஎன்ஏன்னு கூட சொல்லலாம்.
Hi Adityan, welcome to the session. Welcome to Tamil Nadu. Can you understand my Tamil? ஓகே சுதர் வந்து திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறீங்களா? வெரி நைஸ்ப்பா. நல்லா இருக்கிறீங்களா? செஷன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதா? ரெகுலராக கிளாஸ்க்கு வாங்க, ஓகேவா? உங்களை நான் முன்னாடியே பார்த்துருக்குறேன், அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். வீடியோவும் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பல்க் டிஎன்ஏவை நீங்கள் அந்த ரிப்பீட்டேட்டிவ் சேட்டலைட் டிஎன்ஏலேருந்து பிரிக்கணும். ஸோ இது மேஜர் பீக்கு பல்க் டிஎன்ஏ, குட்டி குட்டி பீக்குன்னு இருக்கிறது சேட்டலைட் டிஎன்ஏ. ஸோ இந்த ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சேட்டலைட் டிஎன்ஏ சொல்கிறோம். செல்லுலேருந்து நியூக்ளியஸ்லேருந்து டிஎன்ஏவை பிரித்து எடுத்து இந்த டெஸ்டியூப்லலாம் நீங்கள் போட்டுட்டு இந்த டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன் வந்து பண்ணிவிட்டு அந்த டென்சிட்டி பிரகாரம் அதை பிரிச்சிங்கன்னா டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது பல்க் ஜீனோமிக் டிஎன்ஏ, கம்மி டென்சிட்டியாக இருக்கிறது அந்த ரிப்பீட்டட் டிஎன்ஏ சேட்டலைட் டிஎன்ஏ. ஸோ இதை வச்சு தான் நம்ம 2 பர்சனுடைய டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டை கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே ஆதித்யா, கம்மியாக தமிழ் தெரியுமா? எனக்கும் கம்மியாக மலையாளம் தெரியும். ஸோ இந்த சேட்டலைட் டிஎன்ஏ ரெப்படேட்டிவ் டிஎன்ஏ இருக்குல்ல, ரெப்படேட்டிவ் டிஎன்ஏ, வெரி குட் ஆதித்யா. தமிழ்நாட்டில் எந்த இடம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சேட்டலைட் டிஎன்ஏ ரெப்படேட்டிவ் டிஎன்ஏ இருக்குல்ல, அதை நம்ம நிறைய கேட்டகரிஸில் பிரிக்கலாம். மைக்ரோ சேட்டலைட்டு, மினி சேட்டலைட்டுன்னு சொல்லிட்டு. அப்போது மைக்ரோ சேட்டலைட்னா பாருங்கள், மைக்ரோ பெருசா மினி பெருசா சொல்லுங்கள்? மைக்ரோ பெருசா மினி பெருசா? மைக்ரோ ஆர் மினி எது பெருசு? மினி பெருசு, மைக்ரோ சின்னது இல்லை? கரெக்டா? மைக்ரோ ரொம்ப சின்னது, மைக்ரோவை விட மினி கொஞ்சம் பெருசு. இது சின்னது, இது பெருசு. ஆமாம், மினி தான் பெருசு, மைக்ரோ சின்னது. ஸோ அப்போது இந்த டிஎன்ஏல நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் இருக்கா? ஸோ அதில் ரெப்படேட்டிவ் டிஎன்ஏனா இதுதான், இதெல்லாம் ரெப்படேட்டிவ் டிஎன்ஏ. ஸோ இதில் அங்கங்கே ரெப்படேட்டிவ் டிஎன்ஏவை நம்ம சேட்டலைட் டிஎன்ஏ சொல்கிறோம். ஸோ அங்கங்கே குட்டி மைக்ரோ சேட்டலைட் இருக்கும், அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மினி சேட்டலைட் இருக்கும். ஸோ குட்டி மைக்ரோ சேட்டலைட் ஒரு 1லேருந்து 6 பேஸ் பேர் தான் ஒரு யூனிட்டில் இருக்கும், ஒரு ரிப்பீட்டில். ஸோ இதுவே திருப்பி ரிப்பீட் ஆகும். டோட்டல் லென்த்து 100 பேஸ் பேர்ஸ்குள்ளே தான் இருக்கும். மினி சேட்டலைட்னா ஒரு யூனிட்டில், ஒரு ரிப்பீட்டில் 10லேருந்து 60 பேஸ் பேர் இருக்கும். இப்போ நான் ரெப்படேட்டிவ் என்ன சொன்னேன்? இப்போ ஏஏடிடிசி திருப்பி ரிப்பீட் ஆகும். ஏஏடிடிசி ஏஏடிடிசின்னு திருப்பி ரிப்பீட் ஆகும், ஓகேவா? ஸோ அதுதான் ரெப்படேட்டிவ் டிஎன்ஏ. இப்போ மைக்ரோ சேட்டலைட்டில் 1லேருந்து 6 பேஸ் பேர் இருக்குது அந்த செட்டே, திருப்பி ரிப்பீட் ஆகும். அதிகபட்சம் 100 பேஸ் பேருக்குள்ளே இருக்கும். மினி சேட்டலைட்னா ஒரு 10லேருந்து 60 இருக்கிற அந்த செட்டு திருப்பி ரிப்பீட் ஆகும். இதுதான் 20,000 வரைக்கும் இருக்கலாம். ஓகே, 10லேருந்து 60 செட்டே ஒரு 500 வாட்டி ரிப்பீட் ஆகுதுன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 20,000 கிட்ட இருக்கலாம். சரியா? ஸோ இதுதான் ரெப்படேட்டிவ் டிஎன்ஏ, சேட்டலைட் டிஎன்ஏ. ஸோ இதை எதை வச்சு பிரிக்கிறோன்னா எத்தனை அந்த செக்மெண்ட்டோட லென்த்தை வச்சு பிரிக்கிறோம். டோட்டலாக அந்த ரெப்படேட்டிவ் டிஎன்ஏ மினி சேட்டலைட்டு, மைக்ரோ சேட்டலைட்டு லென்த்தை வச்சு பிரிக்கிறோம். மைக்ரோ சேட்டலைட் கொஞ்சம் சின்னது, மினி சேட்டலைட் கொஞ்சம் பெருசு. அப்புறம் எத்தனை ரிப்பீட் ஆகுது, அந்த ரெப்படேட்டிவ் யூனிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு இதில் தான் அதிகமாக இருக்கும், இதில் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ பேஸ் காம்போசிஷன் வந்து 2 இதுலேயுமே வரும். சில நேரம் மைக்ரோ சேட்டலைட்டும் அடினைன் தைமின் வந்து ரிச்சாக இருக்கும். சரியா? சில நேரம் மினி சேட்டலைட்லேயும் அடினைன் தைமின் ரிச்சாக இருக்கும். அது வந்து டிஃபர் ஆகும், ஏன்னா நிறையா மைக்ரோ சேட்டலைட்ஸ் இருக்குது, நிறையா மினி சேட்டலைட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துலேயுமே பேஸ் காம்போசிஷன் டிஃபர் ஆகலாம். சில நேரம் ஏடி அடினைன் தைமின் அதிகமாக இருக்கலாம், சில நேரம் ஜிசி குவானைன் சைட்டோசின் அதிகமாக இருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்படி நம்ம பிரிக்கிறோம். அப்படியே ஆதித்யா, நீங்கள் Xylem நீட் ஸ்டூடெண்ட்டா? உங்கள் கோர்ஸ் பேர் என்ன? நீங்கள் Xylemல சேர்ந்துருக்கக்கூடிய நீட்டோட கோர்ஸ் பேர் என்ன? சேட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாப்பா, நான் எவல்யூஷனும் சீக்கிரமாக எடுக்கிறேன். சரியா? ஸோ ஃபைனலாக டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ண ஒரு பர்சனுடைய செல்லுலேருந்து டிஎன்ஏவை பிரிச்சுக்கோங்க. நம்ம பயோடெக்னாலஜியில் பண்ணுற மாதிரி அந்த டிஎன்ஏவை பீஸாக வெட்டுங்க. எப்படி பண்ணுவீங்க? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் மூலமாக. இப்போ ஜெல் எல்ட்ரோஃபோரசிஸ் மூலமாக, பயோடெக்கில் ஜெல் எல்ட்ரோஃபோரசிஸ் படிச்சிங்களா? அது மூலமாக இந்த டிஎன்ஏ பீஸை, டிஎன்ஏ இவ்வளோ பெருசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இண்டிவிஜுவல் பீஸாக கட் பண்ணிங்களா? இந்த ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட், ஒவ்வொரு பீஸையும் நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த செப்பரேட் பண்ண டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை இன்னொரு பேப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அதுதான் பிளாட்டிங்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ அதை பேப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பதிலாக எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா சிந்தட்டிக் மெம்பரேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ வாட் இஸ் தட் சிந்தட்டிக் மெம்பரேன்? நைட்ரோசெல்லோஸ் இல்லைனா நைலான் மாதிரியான அந்த மெம்பரேன் இருக்கும். ஸோ அந்த மெம்பரேனுக்கு இந்த டிஎன்ஏவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். சரியா? இப்போ என்ன பண்ணணும்? லேபிள்டு விஎன்டிஆர் ப்ரோபுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரோபுன்னு என்ன தெரியுமா? இப்போ ஒரு மனுஷனோட டிஎன்ஏ இவ்வளோ பெருசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸுக்கு தகுந்த மாதிரியே குட்டி குட்டி டிஎன்ஏ பீஸாக நமக்கு மார்க்கெட்டில் விற்கும். இப்போ நான் ஹியூமனோட டிஎன்ஏ இவ்வளோ பெருசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் தனித்தனி பீஸாக ஓகே இப்படி தனித்தனி பீஸாக லேப்லேயே என்னால் உருவாக்க முடியும். ஹியூமனோட டிஎன்ஏவை நான் லேப்லேயே உருவாக்குவேன். அப்படி உருவாக்கும் போது தனித்தனி பீஸாக உருவாக்குவேன். அந்த ஒவ்வொரு பீஸையும் நான் ப்ரோபுன்னு சொல்லுவேன். ரைட்டா? இது வந்து லேபில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல். அமேசானில் போய் ஹியூமன் டிஎன்ஏ ப்ரோபுன்னு போட்டு பாருங்கள், வரும். ஒரு டிஎன்ஏ ஹியூமனுக்கு இருக்குன்னா அதை நம்ம தனித்தனி பீஸாக லேபில் உருவாக்கலாம். அது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம ப்ரோபுன்னு சொல்கிறோம். லேபிள்டு விஎன்டிஆர் ப்ரோபுனா என்னது? இப்போ இந்த மனுஷனோட டிஎன்ஏல நான் சொன்ன மாதிரி மனுஷனோட டிஎன்ஏல கோடிங் ரீஜன் இருக்குது, நான் கோடிங் ரீஜன் இருக்குதா? ஸோ இப்போ மனுஷனுடைய டிஎன்ஏல இருக்கிற அந்த நான் கோடிங் ரீஜன் அதுதான் விஎன்டிஆர், வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸு. அதுதான் ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ, அதுதான் சேட்டர்ட் டிஎன்ஏ. அந்த நான் கோடிங் ரீஜன்ஸை மட்டும் நான் லேபில் ப்ரோபாக உருவாக்க முடியும். அதெல்லாம் வந்து நீங்கள் மார்க்கெட்லேயே வாங்கிக்கலாம், லேபில் விற்கிது, லேபில் கிடைக்கும். அந்த ப்ரோபை நீங்கள் ரேடியோ லேபிள் பண்ணணும். அதாவது ரேடியேஷன் எமிட் பண்ணுற மாதிரி அதை நீங்கள் லேபிள் பண்ணணும். புரிஞ்சுதா? விஎன்டிஆர் ப்ரோபை லேபில் உருவாக்கலாம்ப்பா, அதை ரேடியேஷனை வச்சு எமிட் பண்ண வைக்கலாம். அதாவது அந்த ப்ரோபில் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் தானே இருக்குது. அந்த நியூக்ளியோடைடில் உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ், ஃபாஸ்பரஸ் இருக்கும். ஏதாவது ஒரு ஆட்டமை வந்து ரேடியோ ஆக்டிவ் ஆட்டத்தை போட்டுருங்க அந்த நியூக்ளியோடைடில், அப்போ அது ரேடியேஷன் எமிட் பண்ணும். ஸோ இந்த ப்ரோபு விஎன்டிஆர் ப்ரோப்னால் என்னது? எனக்கு பல்க்கு டிஎன்ஏ அந்த கோடிங் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ்லேருந்து நான் ப்ரோபு செய்யலை, விஎன்டிஆர்லேருந்து ப்ரோபு செஞ்சுருக்கேன். அதை ரேடியேஷன் எமிட் பண்ணுற மாதிரி லேபிள் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை தூக்கிட்டு போயிட்டு நான் என்னுடைய டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அதோட சேர்க்கணும். இங்கே எங்கிட்ட என்ன இருக்குது? நான் ஹியூமன்லேருந்து கட் பண்ண டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்? விஎன்டிஆர் ப்ரோபு, இட் இஸ் ரேடியேஷன் எமிட்டிங், அதான் ரேடியோ லேபிள்டு விஎன்டிஆர் ப்ரோபு. இது தூக்கிட்டு போய் இதோட சேர்க்குறேன். இப்போ இந்த ப்ரோப் என்ன பண்ணும்? இங்கே இருக்கிற டிஎன்ஏக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். இதுதான் முக்கியமான வார்த்தை. இங்கே இருக்கிற ஒரு மனுஷ டிஎன்ஏவை நான் எடுத்துக்கிட்டு அந்த ஒவ்வொரு குட்டி குட்டி பீஸ் ஆஃப் டிஎன்ஏக்கும் காம்ப்ளிமெண்ட்ரியாக நான் ப்ரோபை மார்க்கெட்டில் உருவாக்கி விற்க முடியும். ப்ரோப்னா என்ன? இந்த டிஎன்ஏக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். ஸோ இந்த டிஎன்ஏல இங்கே ஏ இருக்குன்னா இங்கே டி, டிஎன்ஏல இங்கே ஜி இருக்குன்னா இங்கே சி, இங்கே சி இருக்குன்னா இங்கே ஜி. ஸோ மனுஷ டிஎன்ஏவுடைய காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கக்கூடிய குட்டி குட்டி பீஸ் ஆஃப் டிஎன்ஏவை தான் நான் ப்ரோபுன்னு சொல்கிறேன். அதுலேயும் ஸ்பெஷலாக இந்த நான் கோடிங், இந்த ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்குல்ல, அந்த ரீஜனுக்கான ப்ரோபு தான் விஎன்டிஆர் ப்ரோபு. அது ரேடியேஷனை எமிட் பண்ணுதுன்னா ரேடியோ லேபிள்டு விஎன்டிஆர் ப்ரோபு. இப்போ இந்த இடத்துல என்கிட்ட மனுஷன்லேருந்து எடுத்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இருக்குது. இப்போ இங்கே நான் மார்க்கெட்டில் வாங்கின ரேடியோ லேபிள்டு விஎன்டிஆர் ப்ரோபு இருக்குது. இது ரெண்டுத்தையும் அந்த சிந்தட்டிக் மெம்பரேனில் நைட்ரோ செல்லுலோஸில் போட்டேன்னா என்ன ஆகும் தெரியுமா? இது ரெண்டும் காம்ப்ளிமெண்ட்ரி. இந்த ப்ரோபும் இந்த மனுஷ டிஎன்ஏவும் காம்ப்ளிமெண்ட்ரி. இது ரெண்டும் போய் இப்படி அட்டாச் ஆகும். ஸோ அதான் ஹைப்ரிடைஸ்டு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த மனுஷனுடைய டிஎன்ஏவும் இந்த ப்ரோபும் காம்ப்ளிமெண்ட்ரிங்கிறதுனால ரெண்டும் போய் அட்டாச் ஆகும். புரிஞ்சா? இப்போ இங்கே ஏ இருக்குது, ப்ரோபில் இங்கே டி இருக்குன்னா ரெண்டும் அட்டாச் ஆகும். அதான் ஹைப்ரிடைஸ் ஆகுறது. அது எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா, இந்த ப்ரோபு தான் ரேடியேஷன் எமிட் பண்ணும்ல, இப்போ ஆட்டோ ரேடியோகிராஃபி வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி கண்டுபிடிச்சது தான் இது. ஸோ இங்கே க்ரைம் சீன்லேருந்து எடுத்திருக்கிற டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டு இங்கே இருக்குது. ஸோ இதில் குரோமோசோம் 16, குரோமோசோம் 2, குரோமோசோம் 7, இந்த குரோமோசோமில் இருக்கக்கூடிய விஎன்டிஆரை மட்டும் வச்சுருக்கிறாங்க. இது ரிப்பீட்டட் டிஎன்ஏவை மட்டும் வச்சுருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் ரிப்பீட்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இருக்குது. இதில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தான் இருக்குது. குரோமோசோம் 7ல் 2 இருக்கும்ல, பேரா தானே இருக்கும். குரோமோசோம் 2க்கும் 2 இருக்குமா, குரோமோசோம் 16க்கு 2 இருக்குமா. க்ரைம் சீன்லேருந்து எடுத்தது இது. இப்போ சஸ்பெக்ட் ஏ, சஸ்பெக்ட் பி, சரிங்களா? இப்போ க்ரைம் சீன்லேருந்து எடுத்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் இது. சஸ்பெக்ட் ஏவோடது இது, சஸ்பெக்ட் பியோடது இது. இது வந்து யாருக்கு ரொம்ப மேட்ச் ஆகுது? ஏவை விட இந்த பி காரனுக்கு தான் மேட்ச் ஆகுது பாருங்கள். ஸோ பி காரன் தான் க்ரைம் பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுதா? 1, 2, 3 இந்த ரிப்பீட்ஸ் வந்து இதில் 3 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு, இதில் 4 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஒரு ரிப்பீட்குள்ளாரே 100 பேஸ் பேர் இருக்கலாம், 1000 பேஸ் பேர் இருக்கலாம், 20,000 பேஸ் பேர் இருக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? இது எப்படி பார்ப்பாங்கன்னா,
ரேடியேஷன் எமிட் பண்ணுறத வச்சு தான் பார்ப்பாங்க. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே ரேடியேஷனை எமிட் பண்ண வச்சுருவாங்க. ஏன்னா டிஎன்ஏவை சும்மா கண்ணால் பார்த்தா தெரியாது. இந்த பிளேட்டில் போட்டுட்டு ஒவ்வொன்றுத்தையும் ரேடியேஷனை எமிட் பண்ண வைக்கணும். எப்படி இப்போ எமிட் பண்ண வைப்பீங்க? இந்த விஎன்டிஆர் ப்ரோப் இருக்குல்ல, ஸோ அதை ஒவ்வொன்றுத்துலையும் இங்கே இப்போ போட்டுருவீங்க. இப்போ அது ரேடியேஷனை எமிட் பண்ணும். ஸோ அப்படி ரேடியேஷன் எமிட் பண்ணுறத வச்சு இதுவும் சிமிலராக இருக்கும். இதோடைய இந்த கோடாக வரதும் இதில் கோடாக வரதும் சேமாக இருக்கும். ஓகே, பிகாஸ் இங்கே வர கோடும் டிஃப்ரெண்ட்டு. இப்போ நமக்கு ரெட்டு, ஆரஞ்சு, ப்ளூன்னெலாம் காட்டுறாங்க. லேபில் அது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரேடியேஷன் எமிட் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு கைண்ட் ஆஃப் ஒரு ஆரஞ்சு மாதிரி ஒரு கலரை எமிட் பண்ணும். இப்போ இங்கே ஆரஞ்சா நம்ம வந்து கலரை வச்சு கண்டுபிடிக்கிறோம். அவங்க கலரை வச்சு கண்டுபிடிக்க மாட்டாங்க, இந்த பேட்டர்ன் தான். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கோடு, அடுத்து கேப் விட்டு இங்கே ஒரு கோடு, அடுத்து இங்கே ஒரு கோடு. ஸோ இந்த பேட்டர்ன் சிமிலராக இருக்குன்னா அதை வச்சு ஓகே க்ரைம் சீனில் எடுத்த டிஎன்ஏ இது, சஸ்பெக்ட் இது, அப்போ இவங்க தான் க்ரைம் பண்ணதுன்னு கண்டுபிடிப்பாங்க. புரிஞ்சுதாப்பா எல்லாருக்கும்? ஸோ இதோட இந்த சாப்டர் முடிச்சிட்டோம். டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க, அப்படி இல்லைனா நம்ம செஷன் எண்டு பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேட்டில் சிஎல் போடுங்க, ரைட்? வீடியோவுக்கு லைக்கை போடுங்க. அண்ட் இவங்க தான் நம்ம நீட்டோட டாப்பர்ஸு, 2025 ரிசல்ட்டில் வந்த டாப்பர்ஸு. ஸோ ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். +2 பசங்களுக்கான நீட் ஆன்லைன் கோர்ஸ் பேர் தளபதி பேட்ச்சு. ஸோ இதில் +2 சிலபஸை நாங்களே லைவாக வந்து எடுத்து கொடுப்போம். +1 சிலபஸ்க்கு ரிவிஷன் கொடுப்போம். ப்ளஸ் எல்லா சாப்டருக்கும் ரெக்கார்டு வீடியோ இருக்குது, கொஷின் டிஸ்கஷன் செஷன் இருக்கும். உங்களுக்கு மெண்டார் அசைன் பண்ணிடுவோம். ஆப்பில் ஏஐ ஃபீச்சர் இருக்குது, கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சர் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் இந்த பசங்க வந்து இப்போ கரண்ட்டாக நீட் எழுத போகிறாங்க. ஸோ கிராஷ் கோர்ஸும் டெஸ்ட் சீரிஸும் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். கோர்ஸோட ப்ரைஸு 16,499 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. மெட்டீரியல் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். கோர்ஸ்க்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரிப்பீட்ரு பசங்களுக்கான நீட் ஆன்லைன் கோர்ஸ் பேர் இந்த வெட்ரி பேட்ச்சு. இதில் +1 +2 2 சிலபஸையும் நாங்கள் லைவாக வந்து டீச் பண்ணி கொடுப்போம். ப்ளஸ் எல்லா சாப்டருக்கும் ரெக்கார்டு வீடியோ இருக்குது, கொஷின் டிஸ்கஷன் செஷன் இருக்குது, உங்களுக்குன்னு மெண்டார் அசைன் பண்ணிடுவோம். ஆப்பில் ஏஐ ஃபீச்சர் இருக்குது, கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சர் இருக்குது. கோர்ஸோட ப்ரைஸு 19,499 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. மெட்டீரியல் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். கோர்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிராஷ் கோர்ஸும் டெஸ்ட் சீரிஸும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்துடும். சரிங்களா? ஒரு சில ஆஃப்லைன் கோர்ஸ் பற்றி உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். +2 படிக்கிற பசங்களுக்கான ஈவினிங் பேட்ச் இது. ஸோ ஈவினிங் 5:30 to 8:30 நம்ம சென்டருக்கு வந்தாங்கன்னா அவங்க நீட் அல்லது ஜேஇ ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து இந்த ஈவினிங் பேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்தில் 2 ஸ்டடி ஹாலிடே உண்டு, வெனஸ்டேவும் சாட்டர்டேவும். மித்த நாளில் மட்டும்தான் கிளாஸு, அதுவும் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான். 2 சப்ஜெக்ட் தான், நீட்டுக்கும் இருக்குது ஜேஇக்கும் இருக்குது. சண்டே வந்து அந்த வாரம் ஃபுல்லாக படித்ததுக்கான வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஆஃப்லைன் சென்டருக்கு வாங்க, யூ கேன் கம் அண்ட் செக் த கோர்ஸ். ஸோ ரிப்பீட்டர் பசங்களுக்கான ஆஃப்லைன் கோர்ஸ் பேர் MAARA பேட்ச்சு. இதில் நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து ஹைப்ரிட் மாடலு. அப்போனா என்னது, ஒரு டே 1 ஒரு கண்டென்ட்டை நம்ம ஆப்பில் பார்த்து ரெக்கார்டு வீடியோ பார்த்து படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு அடுத்த நாள் ஆஃப்லைன் சென்டருக்கு வருவீங்க. வந்த உடனே அந்த கண்டென்ட்லேருந்து ஒரு டெஸ்ட்டு வைப்போம். வச்சுட்டு நம்ம ஆஃப்லைன் ஃபேக்கல்ட்டிஸ் திருப்பியும் அதே கண்டென்ட்டை திருப்பி டீச் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு கண்டென்ட்டை 2 வாட்டி படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். டவுட்லாம் இருக்குன்னா ஈஸியாக கிளாரிஃபை ஆயிரும். ஸோ இதுதான் ஹைப்ரிட் மாடலு. ஸோ டெய்லி டெஸ்ட்டு, ஆஃப்லைன் மார்க் எக்ஸாம், ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீ பிளான் கரிக்குலமே கொடுத்துருவோம். எப்போ சிலபஸ் முடிப்போம், எப்போ கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்கும், எப்போ டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்குன்ற வரைக்கும் கொடுத்துருவோம். ஸ்டடி மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரைட்? ஸோ இந்த கோர்ஸ் நமக்கு இந்த 3 லொக்கேஷனில் அவைலபிளாக இருக்குது. ஆஃப்லைன் கோர்ஸ் எல்லாமே நான் சொல்லுவேன். ஆஃப்லைன் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்டருக்கு வாங்க, ஃப்ரீயாக டெமோ கிளாஸை பாருங்கள், கிளாஸ்லாம் எப்படி இருக்குது, ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். மெட்டீரியல்ஸ் எடுத்து பாருங்கள், நம்ம ஃபேக்கல்ட்டிஸை பேசுங்க. நம்ம ஆஃப்லைன் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேக்கல்ட்டிஸை நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ கம் டு அவர் Xylem ஹைப்ரிட் கேம்பஸ், கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி and attend our demo classes. Further detailsக்கு இந்த நம்பரை கால் பண்ணுங்கள், 8129000700 அப்படிங்கிறது. சரியா? ஸோ ஐ வில் see you in my next live. Until then, bye bye, tata, take care. இந்த லைவ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேட்டில் ஒரு ஹார்ட்டு இல்லைனா ஒரு ஃபயர் சிம்பிளை போடுங்க, ரைட்? லெட் அஸ் எண்ட் த செஷன். புரிஞ்சுச்சா? ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா? செஷன் எண்ட் பண்ணிக்கலாமா? ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ கிரேட் டே. வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. இந்த செஷனோட நோட்ஸ் PDF வாட்ஸ்அப் சேனலில் கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷன்லையும் சேட் பாக்ஸ்லையும் இருக்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ண வேண்டியது. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ கிரேட் டே, பை டாட்டா, டேக் கேர், see you.